ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா, குரூப் 1, குரூப் 2 டூ ஏ, குரூப் 4, பிசிஎஸ்ஐ எக்ஸாமுக்கு ரொம்ப ஆர்வமா படிச்சுட்டு இருப்பீங்க. ஓகேவா? பட் ஆனா எல்லாருக்கும் இருக்க ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, மேத்ஸ் அண்ட் சைக்காலஜி தான். எங்க ஸ்டார்ட் பண்றது? எங்க ஃபினிஷ் பண்றது? அப்படின்ட்டு எல்லாருமே ரொம்ப கன்ஃப்யூஷன்ல இருப்பீங்க. ஸோ நான் இப்ப என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா, மேத்ஸ் அண்ட் சைக்காலஜிக்கு மட்டும் டெடிகேட்டடா பிளேலிஸ்ட் ஓப்பன் பண்ணி, கம்ப்ளீட்டா கம்ப்ளீட் சிலபஸையும் நான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டீச் பண்ணலான்னு இருக்கேன். ஓகேவா? கிட்டத்தட்ட ஒரு 6 இயர்ஸா நான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் ஃபீல்டுல இருக்கேன். ஓகேவா? நான் என்னென்ன விஷயம்லாம் கத்துக்கிட்டேனோ, அது எல்லாத்தையும் உங்களுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். ஓகேவா? ஸோ நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே. நம்மளுடைய மேத்ஸ் அண்ட் சைக்காலஜி வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எத பேஸ் பண்ணி இருக்க போகுதுன்னு பார்த்தோன்னா, ஆர்.எஸ். அகர்வால் புக்ல இருக்க கொஸ்டின்ஸ பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது. ஏன்னா, லாஸ்ட் இயர் நடந்த டிஎன்பிசி, பிசிஎஸ்சி எக்ஸாம்லலாம் பார்த்தோம்னா, இந்த புக்ல இருக்க கொஷின் மாடல்லாம் அப்படியே வந்து பார்த்தோம்னா, எக்ஸாம்ல டைரக்ட்டா வந்து கேட்டு வச்சிருந்தாங்க. ஓகேவா? ஸோ நம்ம லேர்ன் பண்ணும்போதே வந்து பார்த்தோம்னா, இந்த புக்க பேஸ் பண்ணி நம்ம லேர்ன் பண்ணிட்டோம்னா, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இதில இருக்கக்கூடிய கொஷின்ஸ் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகுறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ நம்ம டீச் பண்ணக்கூடிய வீடியோஸ்ல இருக்க கொஷின்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டா பார்க்க போறது வந்து பார்த்தீங்கன்னா, டைம் அண்ட் ஒர்க் தான். ஓகேவா? இத நம்ம மொத்தம் 4 பார்ட்டா பார்க்க போறோம். ஓகேவா? இந்த 4 பார்ட்ட தாண்டி இதில வேற எந்த கொஷினும் கேட்கறதுக்கு கிடையாது. இந்த 4 பார்ட் பார்த்தாலே எந்த எக்ஸாமா இருந்தாலும் நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா கேட்கக்கூடிய கொஷின அட்டெண்ட் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல என்ன இருக்குன்னா, ஏ அண்ட் பி செய்யக்கூடிய வொர்க்க பத்தி கேட்கலாம். இல்லன்னா ஒரு அமௌண்ட் குடுத்துட்டு, இத வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அவங்களுக்குள்ள பிரிச்சுப்பாங்க, அந்த மாரி கேட்கலாம். இல்லன்னா வந்து பார்த்தோம்னா, வேலை செஞ்சுட்டு இருக்கப்ப திடீர்னு ஒருத்தர் வேலைய விட்டு போயிடுவாரு. அப்ப அந்த கண்டிஷன வச்சு கேட்கலாம். இல்லன்னா வொர்க்ல வந்து பார்த்தீங்கன்னா, மாத்தி மாத்தி ஒண்ணு விட்டு ஒரு நாள் வந்து வேலை செய்வாங்க. அந்த மாரி கண்டிஷன் வச்சு கேட்கலாம். ஓகேவா? இந்த மாரி இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பார்ட்லயே கவர் பண்ணி முடிச்சுருவோம். ஓகேவா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, எஃபிஷியன்சி பேஸ் பண்ணி கேட்டிருப்பாங்க. செகண்ட் பார்ட்ல. அது எப்படின்னா, ஒருத்தரோட ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா, 50% அதிக திறமை உடையவர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இல்லன்னா, ஒருத்தரோட ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா, 3 மடங்கு திறமை உடையவர், 2 மடங்கு அந்த மாரி சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா, செகண்ட் பார்ட்ல பார்த்துருவோம். தேர்ட் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா, செயின் ரூல். ஓகேவா? உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அந்த ஃபார்முலா MDHD/ஒர்க். இத ஈக்குவல் பண்ணி கண்டுபிடிக்கிறது வந்து தேர்ட் பார்ட்ல பார்த்துடலாம். அடுத்து ஃபோர்த் பார்ட்ல வந்துனா மென், வுமன், சில்ட்ரன் இவங்கள வச்சு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. ஓகேவா? மேஜரா டைம் அண்ட் ஒர்க்னாலே இந்த 4 பார்ட் தான். ஓகேவா? இத தாண்டி நம்மளுக்கு எதுவும் வரப்போறதில்ல. ஓகேவா? ஓகே. இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்கலாம். ஓகேவா? டைம் அண்ட் ஒர்க்குக்கு பேசிக்கே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் தான். இது புரிஞ்சுதுன்னா மத்த எல்லா டைப்பும் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும். ஸோ வீடியோவ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே. இப்போ நம்ம வந்து பார்த்தோம்னா, டைம் அண்ட் ஒர்க்ல ஃபர்ஸ்ட் சம் பார்க்க போறோம். ஓகேவா? இருக்கிறதுலயே டைம் அண்ட் ஒர்க்ல ரொம்ப பேசிக்கான சம் எதுனா இதுதான். ஓகேவா? ஸோ இந்த சம்ம நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு டீச் பண்றேன். இது எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அப்பதான் வந்து பார்த்தோம்னா, ஃபியூச்சர்ல வரக்கூடிய எல்லா சம்மையும் நீங்க ஈஸியா சால்வ் பண்ணுங்க. ஓகேவா? இந்த ஒரு மெத்தட வச்சு தான் நம்ம இருக்கிற எல்லா சம்மையும் சால்வ் பண்ண போறோம். ஸோ இது எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதோ, அது வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்த சம்முக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? ஏ என்பவர் ஒரு குறிப்பிட்ட வேலையை 10 நாள்ல வந்து பார்த்தீங்கன்னா செய்றாரு. ஓகேவா? இப்போ இவரோட நேம நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? அடுத்து இவரு எத்தன நாள்ல அந்த வேலைய செய்றாரு? ஒரு குறிப்பிட்ட வேலைய 10 நாள்ல செய்றாரு. ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, பி என்பவர் அதே வேலைய தான் என்ன பண்றாரு? 15 நாள்ல செய்றாரு. ஓகே. இவரு நம்ம பின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? அந்த வேலைய இவரு எத்தன நாள்ல செய்றாரு? 15 நாள்ல வந்து பார்த்தீங்கன்னா செய்றாரு. ஓகேவா? எனில் இருவரும் சேர்ந்து அந்த வேலைய செஞ்சாங்கன்னா, எத்தன நாள்ல அந்த வேலைய முடிப்பாங்க? அப்படின்ட்டு நம்ம வந்து கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ டைம் அண்ட் ஒர்க்ல எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா, 2 டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஒண்ணு ஏ அந்த வேலைய செய்ற நாளா இருக்கலாம். இல்ல அப்புறம் பி செய்ற வேலையோட நாட்களா இருக்கலாம். அப்படி இல்லன்னா 2 பேரும் சேர்ந்து செய்யக்கூடிய வேலையோட நாட்களா இருக்கலாம். ஓகேவா? ஸோ அதெல்லாம் நமக்கு பிரச்சனை இல்ல. 2 டேஸ் வந்து குடுத்துருப்பாங்க. ஓகேவா? அந்த 2 டேஸ்க்கு நம்ம முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம பண்ணக்கூடியது. ஓகேவா? ஸோ இப்போ இது 2க்கும் எல்சிஎம் எடுத்தா என்ன வரும்? 30 வருமா? ஸோ 30 அப்படிங்கிறது தான் எல்சிஎம். ஓகேவா? அப்படி எல்சிஎம் எடுத்து வரக்கூடிய அந்த ஆன்சர் இருக்குல்ல, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க செய்யக்கூடிய வேலை. புரிஞ்சிருச்சா? ஸோ இப்போ இதில நமக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கு? 30 கிடைச்சிருக்கு. ஓகேவா? ஸோ நம்ம இத வேலைன்னு ஞாபகம் வச்சுக்க தேவையில்ல. கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க செய்யக்கூடிய பேனாவுடைய எண்ணிக்கை அப்படின்னு நம்ம வந்து லிங்க் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்படி பண்ணோம்னா நமக்கு லாங் டேர்ம்ல ரொம்ப நாள் வந்து ஞாபகம் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இதில எல்சிஎம் என்ன கிடைச்சிருக்கு? 30 கிடைச்சிருக்கா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, 30 பேனா செய்ய போறாங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, டோட்டல் ஒர்க் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் அவுட் பண்ணி நெனச்சுக்கணும். ஓகேவா? அப்ப 30 அப்படிங்கிறது என்னது? 30 பேனா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அதான் வந்து பார்த்தீங்கன்னா, 30 பேனாவ செய்ய போறாங்கன்னு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகேவா? டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்கிறோம். அந்த டோட்டல் ஒர்க்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, செய்யக்கூடிய பேனா அப்படின்னு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ அடுத்து பார்க்கலாம். அடுத்ததா என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா, எஃபிஷியன்சி ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? அடுத்தது டோட்டல் ஒர்க் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அதாவது அவங்களுடைய திறமை, தனித்தனியா அவங்களோட திறமை என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தோம்னா,
செய்யக்கூடிய வேலை என்னமோ ஒன்று தான் ஓகேவா. ஆனால் 2 பேரும் ஒரே மாதிரி செய்கிறது கிடையாது. 2 பேரும் வெவ்வேறு விதமாக அந்த வேலையை வந்து செஞ்சு முடிக்கிறாங்க ஓகேவா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா ஏ வந்து பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட வேலையை 10 நாளில் முடிச்சிடுறாரு. ஆனால் அதே வேலையை பி வந்து பார்த்தீங்கன்னா 15 நாள் எடுத்துக்கிறாரு. எக்ஸ்ட்ரா 5 டேஸ் எடுத்துக்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா பி வந்து பார்த்தீங்கன்னா ஏவை விட கொஞ்சம் ஸ்லோவாக இருக்காருன்னு அர்த்தம் ஓகேவா. ஸோ அப்போ எக்ஸாக்டாக அவங்களோட திறமை என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறது நம்மளுடைய செகண்ட் வேலை ஓகேவா. ஸோ அப்போ திறமை அதை கண்டுபிடிக்கிறது நம்மளுடைய 2வது வேலையாக இருக்கும் ஓகேவா. அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 30 பென்னு தான் செய்யணும் ஓகேவா. ஏ வந்து என்ன பண்ணுறாரு அந்த 30 பென்னு 10 நாளில் செஞ்சு முடிக்கிறாரு. அப்போ ஒரு நாளில் அவர் எவ்வளோ பென்னு செய்வார் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறது தான் அவங்களுடைய தனித்திறமை ஓகேவா. ஸோ அப்போ ஒரு நாளில் அவர் எத்தனை பென்னு செய்வார், டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 30 பென்னு மொத்தமாக 10 நாளில் அந்த பெண்ணெல்லாம் செஞ்சு முடிச்சிடறாரு. அப்போ டிவைட் பண்ணால் ஒரு நாளைக்கு எவ்வளோ வரும், 3 பென்னு வருதா. அப்போ ஒரு நாளைக்கு 3 பென்னு செஞ்சால் தான் 10 நாளில் 30 பென்னு செய்ய முடியும் ஓகேவா. அப்போ ஒரு நாள் அவருடைய செய்யக்கூடிய பெண்ணோட எண்ணிக்கை எவ்வளோனா 3 ஓகேவா. ஸோ அப்போ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணால் என்ன பண்ணுவேன், டோட்டலாக 30 பென்னு, அவர் 15 நாள் அந்த வேலையை செய்கிறாரு. ஒரு பெண்ணு 2 15 30. அப்போ ஒரு நாளைக்கு அவர் வந்து பார்த்தீங்கன்னா 2 பென்னு தான் செய்வார் ஓகேவா. அதான் இவரோட விட ஸ்லோவாக இருக்காருன்னு சொன்னால அப்போ இவர் ஒரு நாளைக்கு 2 பென்னு தான் செய்வார் ஓகேவா. ஸோ அப்போ ஒரு நாளைக்கு 2 பென் செஞ்சால் 15 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா 30 பென் வந்து செய்ய முடியும் ஓகேவா. ஸோ அப்போ தனித்தனியாக அவங்களுடைய கெப்பாசிட்டினா நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஏ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 3 பென்னு செய்வார் ஓகேவா. பி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2 பென்னு தான் செய்வார் ஓகேவா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் ஒர்க்கு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக அவங்களுடைய திறமை ஒரு நாள் அவங்க எவ்வளோ வேலை செய்வாங்க அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம்னா டைம் அண்ட் ஒர்க்கில் நம்ம எந்த கேள்வி கேட்டாலும் நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ண முடியும் ஓகேவா. இது 2 கொடுத்துருக்க கொஸ்டின் வந்து இது 2 ஃபைண்ட் அவுட் இந்த 2 விஷயத்தை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது தான் நம்மளுடைய மொதல் வேலையாக இருக்கணும் ஓகேவா. ஓகே. இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கடைசி என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அதை நம்மளால இப்போ ஈஸியாக சால்வ் பண்ணிட முடியும் ஓகேவா. ஸோ எனில் இருவரும் சேர்ந்து அந்த வேலையை செஞ்சாங்கன்னா எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஓகேவா. ஸோ ஏ மட்டும் ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 பென்னு செய்வார். பி மட்டும் ஒரு நாளைக்கு ஒரு இடத்துல உட்காந்து 2 பென்னு அவரால் செஞ்சு முடிக்க முடியும். அந்த டே முடியும் போது 2 பென்னு செஞ்சு கம்ப்ளீட் பண்ணுவார் ஓகேவா. ஸோ 2 பேரும் சேர்ந்து அந்த வேலையை செய்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், ஏ ப்ளஸ் பி ஓகேவா. அப்போ அவங்க 2 பேரையும் தான் ஆட் பண்ணிக்கணும் ஓகே. அப்போ ஒரு நாள் முடியும் போது 2 பேரும் சேர்ந்து எத்தனை பென்னு செஞ்சுருப்பாங்க, இவர் 3 அவர் 2 அப்போ 5 பென்னு செஞ்சுருப்பாங்க ஓகேவா. அப்போ 2 பேர் சேர்ந்து ஒரு நாளைக்கு 5 பென்னு செய்கிறாங்க ஓகேவா. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் 5 பென்னாக செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அப்படி செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது 30 பென்னு கைக்கு கிடைக்க எத்தனை நாள் ஆகும் அப்படிங்கிறத அவங்க கேட்டிருக்க கொஷின் ஓகேவா. நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 30 பேனா ஓகேவா. ஒரு நாளில் அவங்க செய்யக்கூடிய பேனா வந்து பார்த்தீங்கன்னா 5, 2 டிவைட் பண்ண என்ன கிடைக்கும், 6 5 30 ஓகேவா. அப்போ 6 டேஸ் அப்படிங்கிறது ஆன்சர் ஓகேவா. அதாவது என்னென்னா ஒரு நாளைக்கு 5 பென்னு செஞ்சாங்கன்னா 6 நாள் ஐஆர் 30, 6 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா 30 பென் வந்து செஞ்சு முடிச்சிருவாங்க ஓகேவா. ஸோ அவங்க கேட்டிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதான் கேட்டிருக்காங்க. அப்போ 6 டேஸ் அப்படிங்கிறது தான் வந்து ஆன்சர் ஓகேவா. ஓகே, அவ்வளோதான் சம்மு ஓகேவா. எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியலனா கூட இன்னொரு வாட்டி பார்த்துக்கோங்க ஓகேவா. ஏன்னா இந்த ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி தான் வரக்கூடிய எல்லா சம்மையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ண போகிறோம் ஓகேவா. ஸோ எல்லாத்துக்கும் பேசிக்கே வந்து பார்த்தோம்னா இந்த சம்மு தான் ஓகேவா. ஓகே, இதில் வரக்கூடிய இந்த டேர்ம்ஸ்லாம் இருக்குல்ல, இந்த டேர்ம்ஸ்லாம் வந்து பார்த்தோன்னா நான் சொன்ன மாதிரி நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் மறக்காது ஓகேவா. சம் சால்வ் பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் சம் சால்வ் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தோம்னா டைம் அண்ட் ஒர்க்கில் ஃபர்ஸ்ட் சம் பார்க்க போகிறோம் ஓகேவா. இருக்கிறதுலே டைம் அண்ட் ஒர்க்கில் ரொம்ப பேசிக்கான சம் எதுனா இதுதான் ஓகேவா. ஸோ இந்த சம்மை நான் வந்து பார்த்தா ஃபஸ்ட்டு டீச் பண்ணுறேன். இது எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க ஓகேவா. ஸோ அப்போ தான் வந்து பார்த்தோம்னா ஃப்யூச்சரில் வரக்கூடிய எல்லா சமையும் நீங்கள் தான் ஈஸியாக சால்வ் பண்ணுங்கள் ஓகேவா. இந்த ஒரு மெத்தடை வச்சு தான் நம்ம இருக்கிற எல்லா சமையும் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இது எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதோ அது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த சம்முக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா. ஓகே, டைம் அண்ட் ஒர்க்கில் எப்பயும் பார்த்தோன்னா ஏ பி சி அப்படின்ட்டு 2 பேர் இல்லை 3 பேர் வச்சு தான் சம் நம்ம கொடுப்பாங்க ஓகேவா. ஸோ இப்போ 2 பேர் வச்சு இருக்கிற அந்த சம்மை நம்ம பார்க்கலாம். ஏ என்பவர் ஒரு குறிப்பிட்ட வேலையை 10 நாள் வந்து செய்கிறார் ஓகேவா. இப்போ இவரோட நேமை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னு வச்சுக்கலாம் ஓகேவா. அடுத்து இவர் எத்தனை நாள் அந்த வேலையை செய்கிறார், ஒரு குறிப்பிட்ட வேலையை 10 நாளில் செய்கிறார் ஓகேவா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பி என்பவர் அதே வேலையை தான் என்ன பண்ணுறாரு 15 நாளில் செய்கிறார் ஓகே. இவர் நம்ம பின்னு வச்சுக்கலாம் ஓகேவா. அந்த வேலையை இவர் எத்தனை நாளில் செய்கிறாரு, 15 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா செய்கிறார் ஓகேவா. எனில் இருவரும் சேர்ந்து அந்த வேலையை செஞ்சாங்கன்னா எத்தனை நாளில் அந்த வேலையை முடிப்பாங்க அப்படின்ட்டு நம்ம வந்து கொஸ்டின் கேட்குறாங்க ஓகேவா. ஸோ டைம் ஒன் ஒர்க்கில் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா 2 டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க ஓகேவா. ஒன்று ஏ அந்த வேலையை செய்கிற நாளாக இருக்கலாம், இல்லை அப்புறம் பி செய்கிற வேலையோட நாட்களாக இருக்கலாம். அப்படி இல்லைனா 2 பேரும் சேர்ந்து செய்யக்கூடிய வேலையோட நாட்களாக இருக்கலாம் ஓகேவா. ஸோ அதெல்லாம் நமக்கு பிரச்சனை இல்லை. 2 டேஸ் வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேவா. அந்த 2 டேஸ்க்கு நம்ம முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் ஓகேவா. அதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம பண்ணக்கூடியது ஓகேவா. ஸோ இப்போ இது ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும், 30 வருமா. ஸோ 30 அப்படிங்கிறது தான் எல்சிஎம் ஓகேவா. அப்படி எல்சிஎம் எடுத்து வரக்கூடிய அந்த ஆன்சர் இருக்குல்ல, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க செய்யக்கூடிய வேலை. புரிஞ்சிருச்சா.
ஸோ இப்போ இதில் நமக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு 30 கிடச்சிருக்கு ஓகேவா. ஸோ நம்ம இதை வேலையும் ஞாபகம் வச்சுக்க தேவையில்ல. கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க செய்யக்கூடிய பேனாவுடைய எண்ணிக்கை அப்படின்னு நம்ம வந்து லிங்க் பண்ணிக்கலாம் ஓகேவா. இப்படி பண்ணோன்னா நமக்கு லாங் டேர்மில் ரொம்ப நாள் வந்து ஞாபகம் இருக்கும் ஓகேவா. ஸோ இப்போ இதில் எல்சிஎம் என்ன கிடச்சிருக்கு 30 கிடச்சிருக்கா அப்படின்னா என்ன அர்த்தம்னா 30 பேனா செய்ய போகிறாங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் ஒர்க் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் அவுட் பண்ணி நினச்சிக்கணும் ஓகேவா. அப்போ 30 அப்படிங்கிறது என்னது 30 பேனா அப்படின்னு நம்ம வச்சுக்கோங்க ஓகேவா. அடுத்தது டோட்டல் ஒர்க் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கணும் ஓகேவா. அதாவது அவங்களுடைய திறமை தனித்தனியாக அவங்களோட திறமை என்னென்னு நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேவா. ஸோ இப்போ பார்த்தோம்னா செய்யக்கூடிய வேலை என்னமோ ஒன்று தான் ஓகேவா. ஆனால் 2 பேரும் ஒரே மாதிரி செய்கிறது கிடையாது. 2 பேரும் வெவ்வேறு விதமாக அந்த வேலையை வந்து செஞ்சு முடிக்கிறாங்க ஓகேவா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா ஏ வந்து பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட வேலையை 10 நாளில் முடிச்சிடுறாரு. ஆனால் அதே வேலையை பி வந்து பார்த்தீங்கன்னா 15 நாள் எடுத்துக்கிறாரு. எக்ஸ்ட்ரா 5 டேஸ் எடுத்துக்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா பி வந்து பார்த்தீங்கன்னா ஏவை விட கொஞ்சம் ஸ்லோவாக இருக்காருன்னு அர்த்தம் ஓகேவா. ஸோ அப்போ எக்ஸாக்டாக அவங்களோட திறமை என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறது நம்மளோட செகண்ட் வேலை ஓகேவா. ஸோ அப்போ திறமை அதை கண்டுபிடிக்கிறது நம்மளோட 2வது வேலையாக இருக்கும் ஓகேவா. அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 30 பென்னு தான் செய்யணும் ஓகேவா. ஏ வந்து என்ன பண்ணுறாரு அந்த 30 பென்னு 10 நாளில் செஞ்சு முடிக்கிறாரு. அப்போ ஒரு நாளில் அவர் எவ்வளோ பென்னு செய்வார் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறது தான் அவங்களுடைய தனித்திறமை ஓகேவா. ஸோ அப்போ ஒரு நாளில் அவர் எத்தனை பென்னு செய்வார் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 30 பென்னு மொத்தமாக 10 நாளில் அந்த பெண்ணெல்லாம் செஞ்சு முடிச்சிடறாரு. அப்போ டிவைட் பண்ணால் ஒரு நாளைக்கு எவ்வளோ வரும் 3 பென்னு வருதா. அப்போ ஒரு நாளைக்கு 3 பென்னு செஞ்சால் தான் 10 நாளில் 30 பென்னு செய்ய முடியும் ஓகேவா. அப்போ ஒரு நாள் அவருடைய செய்யக்கூடிய பெண்ணோட எண்ணிக்கை எவ்வளோனா 3 ஓகேவா. ஸோ அப்போ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணால் என்ன பண்ணுவேன் டோட்டலாக 30 பென்னு அவர் 15 நாள் அந்த வேலையை செய்கிறாரு. ஒரு பெண்ணு 2 15 30. அப்போ ஒரு நாளைக்கு அவர் வந்து பார்த்தீங்கன்னா 2 பென்னு தான் செய்வார் ஓகேவா. அதான் இவரோட விட ஸ்லோவாக இருக்காருன்னு சொன்னால அப்போ இவர் ஒரு நாளைக்கு 2 பென்னு தான் செய்வார் ஓகேவா. ஸோ அப்போ ஒரு நாளைக்கு 2 பென்னு செஞ்சால் 15 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா 30 பென்னு வந்து செய்ய முடியும் ஓகேவா. ஸோ அப்போ தனித்தனியாக அவங்களுடைய கெப்பாசிட்டினா நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஏ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 3 பென்னு செய்வார் ஓகேவா. பி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2 பென்னு தான் செய்வார் ஓகேவா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் ஒர்க்கு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக அவங்களுடைய திறமை ஒரு நாள் அவங்க எவ்வளோ வேலை செய்வாங்க அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம்னா டைம் அண்ட் ஒர்க்கில் நம்ம எந்த கேள்வி கேட்டாலும் நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ண முடியும் ஓகேவா. இது 2 கொடுத்துருக்க கொஸ்டின் வந்து இது 2 ஃபைண்ட் அவுட் இந்த 2 விஷயத்தை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது தான் நம்மளுடைய வேலையாக இருக்கணும் ஓகேவா. ஓகே. இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அதை நம்மளால இப்போ ஈஸியாக சால்வ் பண்ணிட முடியும் ஓகேவா. ஸோ எனில் இருவரும் சேர்ந்து அந்த வேலையை செஞ்சாங்கன்னா எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஓகேவா. ஸோ ஏ மட்டும் ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 பென்னு செய்வார். பி மட்டும் ஒரு நாளைக்கு ஒரு இடத்துல உட்காந்து 2 பென்னு அவரால் செஞ்சு முடிக்க முடியும். அந்த டே முடியும் போது 2 பென்னு செஞ்சு கம்ப்ளீட் பண்ணுவார் ஓகேவா. ஸோ 2 பேரும் சேர்ந்து அந்த வேலையை செய்கிறாங்கன்னு சொல்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் ஏ ப்ளஸ் பி ஓகேவா. அப்போ அவங்க 2 பேரையும் தான் ஆட் பண்ணிக்கணும் ஓகே. அப்போ ஒரு நாள் முடியும் போது 2 பேரும் சேர்ந்து எத்தனை பென்னு செஞ்சுருப்பாங்க இவர் 3 அவர் 2 அப்போ 5 பென்னு செஞ்சுருப்பாங்க ஓகேவா. அப்போ 2 பேர் சேர்ந்து ஒரு நாளைக்கு 5 பென்னு செய்கிறாங்க ஓகேவா. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் 5 பென்னாக செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அப்படி செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது 30 பென்னு கைக்கு கிடைக்க எத்தனை நாள் ஆகும் அப்படிங்கிறத அவங்க கேட்டிருக்க கொஷின் ஓகேவா. நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 30 பேனா ஓகேவா. ஒரு நாளில் அவங்க செய்யக்கூடிய பேனா வந்து பார்த்தீங்கன்னா 5 2 டிவைட் பண்ண என்ன கிடைக்கும் 6 5 30 ஓகேவா. அப்போ 6 டேஸ் அப்படிங்கிறது ஆன்சர் ஓகேவா. அதாவது என்னென்னா ஒரு நாளைக்கு 5 பென்னு செஞ்சாங்கன்னா 6 நாள் 30 6 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா 30 பென்னு வந்து செஞ்சு முடிச்சிருவாங்க ஓகேவா. ஸோ அவங்க கேட்டிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதான் கேட்டிருக்காங்க. அப்போ 6 டேஸ் அப்படிங்கிறது தான் வந்து ஆன்சர் ஓகேவா. ஸோ நான் திரும்ப ஒரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இதான் இதுக்கப்புறம் நான் அந்த மாதிரி அதிகமாக எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன் ஓகே. அவ்வளோதான் சம்மு ஓகேவா. எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியலனா கூட இன்னொரு வாட்டி பார்த்துக்கோங்க ஓகேவா. ஏன்னா இந்த ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி தான் வரக்கூடிய எல்லா சம்மையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ண போகிறோம் ஓகேவா. ஸோ எல்லாத்துக்கும் பேசிக்கே வந்து பார்த்தோம்னா இந்த சம்மு தான் ஓகேவா. ஓகே. இதில் வரக்கூடிய இந்த டேர்ம்ஸ்லாம் இருக்குல்ல இந்த டேர்ம்ஸ்லாம் வந்து பார்த்தோன்னா நான் சொன்ன மாதிரி நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் மறக்காது ஓகேவா. சம் சால்வ் பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் சம் சால்வ் பண்ணலாம் ஓகே. கொஸ்டின் ரீட் பண்ணலாம். ஏ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலையை வந்து பார்த்தீங்கன்னா 4 நாளில் செய்வாராம் மற்றும் பி வந்து பார்த்தீங்கன்னா 5 நாட்களிலும் சி வந்து பார்த்தீங்கன்னா 10 நாட்களிலும் செஞ்சு முடிக்கிறாங்க ஓகேவா. ஸோ நான் என்ன சொன்னேன் லாஸ்ட்டாக ஏ பி அப்படின்னு 2 பேர் கேட்கலாம் இல்லை 3 பேர் வச்சு கூட கேட்கலாம். ஸோ இதில் நம்ம 3 பேர் கேட்குற டைப் வந்து நான் பார்க்குறோம். ஸோ இப்போ நான் சொல்லியிருந்தேன் 2 டேஸ் கொடுத்துருப்பாங்கன்னு லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தேன். இப்போ 3 பேர் கொடுத்துருக்கதால 3 டேஸ் கொடுத்துருக்காங்க ஓகேவா. ஸோ ஒன்றும் எந்த டென்ஷனும் வேணாம். 3 டேஸ் கொடுத்தது தான் 3த்துக்கு சேர்த்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எல்சிஎம் எடுத்து சம் சால்வ் பண்ணிடலாம் ஓகேவா. ஸோ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் 4 டேஸ் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 5 டேஸ் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 10 டேஸ் இருக்குது ஓகேவா. இது 3க்கு எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும் 20 வருமா ஓகே. 20 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எல்சிஎம். அப்போ என்ன இதுக்கான மீனிங் என்னென்னா 20 பென் வந்து பார்த்தீங்கன்னா செய்யணும். அதான் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் ஒர்க். அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருந்தேன் எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கணுமா ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கலாம் எஃபிஷியன்சினா என்ன ஒவ்வொருத்தோடய ஒரு நாள் வேலை. ஏ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலையை 4 நாளில் செய்கிறாரு ஓகேவா. இப்போ ஏ வந்து பார்த்தீங்கன்னா 4 நாளில் அந்த வேலையை வந்து செஞ்சு முடிக்கிறார். டோட்டல் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா 20 4 நாளில் அந்த வேலையை செஞ்சாருன்னா ஒரு நாளைக்கு வந்து 5 பென்னு செய்வார் ஓகே.
அடுத்து பி வந்து பார்த்தோன்னா 5 நாளில் அந்த வேலையை செய்கிறாரு. அப்போ 20/5 போட்டோம்னா 4. அப்போ இவர் ஒரு நாளைக்கு 4 பென்னு தான் செய்வார். ஓகேவா? அடுத்து சி பார்க்குறோம். சி வந்து பார்த்தீங்கன்னா 10 நாளில் செய்வார். ஓகேவா? அப்போ 20/10 போட்டோம்னா 2. ஓகே. அப்போ இவர் ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 பென்னு தான் செய்வாங்க. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, ஏபிசி மூவரும் இணைந்து அந்த வேலையை எத்தனை நாளில் செஞ்சு முடிப்பாங்கன்னு கேட்குறாங்க. ஓகேவா? அப்போ 3 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ண ஆரம்பித்தா எவ்வளோ நாள் ஆகும்னு கேட்குறாங்க. ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி சேர்த்தோம்னா எவ்வளோ வரும்? 5 நாள் போது 10, 11. ஓகேவா? அப்போ 3 பேர் சேர்ந்தாங்கன்னா ஒரு நாளைக்கு 11 பென்னு செய்வாங்க. ஓகேவா? ஸோ நமக்கு டோட்டலாக செய்ய வேண்டியதே வந்து பார்த்தோன்னா 20 பென்னு தான் செய்யணும். 3 பேர் சேர்ந்து 2 நாள் வேலை செஞ்சு 22 பென்னு செஞ்சுருவாங்க. நமக்கு அவ்வளோ தேவையில்லை, வெறும் 20 பென்னு மட்டும் செஞ்சால் போதும். ஓகேவா? ஸோ இந்த சமூகம் வந்து ஆன்சர் வந்து கலப்பு பின்னத்தில் வரப்போகுது. ஸோ அதை எப்படி தெரிஞ்சுக்கணும், அதை எப்படி நம்ம கொண்டு வரது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? எப்பவுமே வந்து டேஸ் கண்டுபிடிக்கணும், என்ன பண்ணுவோம், டோட்டல் ஒர்க் எவ்வளோ, அதாவது எத்தனை பென்னு செய்யணும், 20 பென்னு செய்யணுமா, டிவைட் பை ஒரு நாள் இவங்க எல்லாம் எத்தனை பென்னு செய்வாங்க, 11. இதில் டிவைட் பண்ணால் நமக்கு வந்து டோட்டல் டேஸ் வந்து கிடச்சிடும். 2 டைம்ஸ் கேன்சல் பண்ணால் 22 வந்துடும். ஸோ அதனால் கேன்சல் பண்ண முடியும். கலப்பு பின்னத்தில் போடணும். எப்படின்னா ஒரு 11 மீதி எவ்வளோ இருக்கும், 20ல் 9 இருக்குமா, அதை வந்து மேலே போட்டுடணும். எப்படின்னு பார்த்தோன்னா கீழே டினாமினேட்டரில் இருக்கிறது அப்படியே கீழே போட்டுடணும். 11 எத்தனை டைம் டிவைட் ஆகுது, ஒரு டைம்ஸ் வருதா, அப்போ 11. ஓகே, ஒரு 11 மீதி 20 எவ்வளோ இருக்குது, 9 இருக்கும். ஓகேவா? அப்போ இதுதான் வந்து ஆன்சர். ஓகேவா? இது கலப்பு பின்னத்தில் இருக்கிற நார்மல் பின்னமாக கொண்டு வரணும். எப்படி பண்ணணும், ஃபஸ்ட்டு 11 வச்சு இது கூட பெருக்கிட்டு இங்கே கீழே இருக்க நம்பரை சைடில் இருக்க நம்பரோட பெருக்கிட்டு மேலே இருக்க நம்பரோட கூட்டிக்கணும். ஓகேவா? அப்படி பார்த்தோம்னா 11 ப்ளஸ் 9 வந்து பார்த்தோன்னா 20. டினாமினேட்டர் இருக்குது அப்படியே போடணும். ஓகேவா? ஸோ கலப்பு பின்னத்தில் இருக்கிற நார்மல் பின்னமாக நம்ம வந்து மாற்றிக்கலாம். ஓகேவா? ஸோ வந்து பார்த்தோன்னா ஆன்சர் என்னென்னா 1/9/11 அப்படிங்கிறது தான் வந்து ஆன்சர். ஓகேவா? ஸோ இந்த சம்மில் வந்து பார்த்தீங்கன்னா கலப்பு பின்னத்தில் ஆன்சர் எப்படி கொண்டு வரதுன்னு கற்றுக்குறோம். ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா 3 பேர் கொடுத்தா எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படிங்கிறதையும் சேர்த்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஏ மற்றும் பி இணைந்து ஒரு வேலையை வந்து பார்த்தீங்கன்னா 15 நாள்லையும் பி மட்டும் அதே வேலையை வந்து பார்த்தீங்கன்னா 20 நாள்லையும் வந்து செய்கிறாங்க. எனில் ஏ மட்டும் அந்த வேலையை எத்தனை நாளில் செஞ்சு முடிப்பாங்க அப்படின்ட்டு வந்து கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ என்ன சொல்லியிருந்தேன், இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏபி இணைந்து செய்கிற வேலையை வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணலாம். இவர் வந்து பார்த்தோன்னா ஏன்னு வச்சுக்கலாமா? ஓகே, இவர் வந்து பார்த்தீங்கன்னா பின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ அடுத்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ மற்றும் பி இணைந்து ஒரு வேலையை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஏ ப்ளஸ் பி அப்படின்ட்டு ஒன்று வேணால் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சேம் சம் தான். நான் இப்போ என்ன சொல்லியிருக்கேன், 2 டேஸ் கொடுத்துருப்பாங்க, 2க்கும் எல்சிஎம் எடுக்கணும்னு சொன்னேன்னா, ஸோ அதான் இந்த டேஸ். ஓகேவா? ஏ ப்ளஸ் இணைஞ்சு 15 நாள் ஒன்று, 20 நாள் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ 2க்கும் நம்ம வந்து எல்சிஎம் எடுத்தோம்னா டோட்டல் எவ்வளோ பென்னு செய்யணும் அப்படிங்கிறத நம்ம வந்து வேணால் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? இப்போ 15க்கும் 20க்கும் எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும், 60 வருமா? ஓகேவா? அப்போ என்ன அர்த்தம், 60 பென்னு செய்யணும், அதான் எங்களுக்கான டார்கெட் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? ஸோ இப்போ சம் சால்வ் பண்ணலாம். ஏ மற்றும் பி இணைந்து ஒரு வேலையை வந்துன்னா 15 நாளில் செய்கிறாங்களாம்ப்பா. ஏவும் பியும் சேர்ந்து இந்த 60 பெண் எத்தனை நாளில் செய்கிறாங்க, 15 நாளில் செய்கிறாங்க. அப்போ இவங்களோட எஃபிஷியன்சி எப்படி கண்டுபிடிப்போம், 60/15 போடணுமா, 15 நாங்கள் 60. அப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு எத்தனை பெண்ணு செய்வாங்க, 4 பெண்ணு செய்வாங்க. அதானே அதுக்கு அர்த்தம், அவங்களோட எஃபிஷியன்சி 4 தானே, அதனால் அதுக்கான டேஸ் தானே கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்து பி மட்டும் அந்த வேலையை வந்து பார்த்தீங்கன்னா 20 நாளில் செய்கிறாராம்ப்பா. ஓகேவா? அந்த 60 பெண்ணை பி வந்து பார்த்தீங்கன்னா 20 நாளில் செய்கிறாரு. அப்போ இவர் ஒரு நாளைக்கு எத்தனை பெண் செய்வார், 3 பென் செய்வாரா? 3 பென் செஞ்சால் தான் நம்ம 60 பென் வரும். ஓகே, அப்போ பியோட ஒரு நாள் எஃபிஷியன்சி வந்து பார்த்தீங்கன்னா 3. ஓகேவா? இப்போ ஏக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்களே சொல்லிடலாம், எத்தனை வரும், 1 தானே வரும். எப்படி 1ன்னு சொல்கிறேன், ஏவும் பியும் சேர்ந்து ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 பென் தான் செய்கிறாங்க மொத்தமாக. அதில் பி மட்டுமே 3 பென்னு செஞ்சிடுறாரு. அப்போ மீதி இருக்கிற ஒரு பெண்ணை தானே ஏ செஞ்சுருப்பார். ஸோ அப்போ ஏவுடைய ஒரு நாள் ஒர்க் எவ்வளோ, 1. ஓகேவா? ஓகே, அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, ஏ மட்டும் அந்த வேலையை எத்தனை நாளில் செஞ்சு முடிப்பார் அப்படின்ட்டு நமக்கு வந்து கேட்குறாங்க. ஓகேவா? ஒரு நாளைக்கு அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணு தான் செய்வார். அப்போ ஒன்று அவர் செஞ்சுட்டே இருந்தால் 60 பெண்ணு செய்யறதுக்கு எத்தனை நாள் ஆகும், 60 டேஸ் ஆகுமா? அப்போ 60 டேஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர். ஸோ அவ்வளோதான், சம் முடிஞ்சிருச்சு. ஓகேவா? ரொம்ப ஈஸியாக இருக்கா? இதை விட்டுட்டு 1 டே ஒர்க் கண்டுபிடிக்கிறேன்ட்டு 1/15 1/20 அப்படின்னு போட்டு கால்குலேஷன் போட்டு அப்படி இப்படின்னு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மிஸ்டேக் பண்ணிவிடுங்க, டைமும் லேட் ஆகிடும். ஓகேவா? இந்த மெத்தட் நம்ம சால்வ் பண்ணும்போது வந்து பார்த்தோன்னா கால்குலேஷன்ஸ் பெருசாக தேவையே படாது, அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகேவா? கொஞ்சம் மாற்றி கேட்டால் கூட நம்மளால் யோசிச்சு நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் ஒர்க்கில் பெஸ்ட் மெத்தட் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த மெத்தட் தான் சொல்லுவேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இது எந்த மாடல்னா, 2 பேரும் இதுக்கு முன்னாடி வேலை செய்வாங்கன்னு பார்த்துருக்கோமா. இப்போ வேலை செய்யறதுக்கு என்ன பண்ணுவாங்க, டோட்டலாக ஒரு அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருவாங்க ஓனர். அந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேலை செய்கிற 2 பேரும் எவ்வளோ பிரிச்சுக்கணும் அப்படின்ட்டு நம்ம வந்து கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அதுதான் இந்த டைப்பு. ஸோ கொஸ்டின் ரீட் பண்ணலாமா. 300 மதிப்புள்ள ஒரு வேலையை வந்து பார்த்தீங்கன்னா ஏ மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 6 நாளில் வந்து முடிக்கிறாரு. ஓகேவா? ஆனால் ஒரு உதவியாளர் வந்து வச்சுக்கிட்டாருன்னா அந்த வேலையை வந்து வெறும் 4 நாளில் முடிச்சிடலாம். ஓகே, 2 நாள் அவருக்கு வந்து சேவ் ஆகுது. ஓகேவா? ஏன்னா உதவியாளருக்கு கிடைக்க வேண்டிய பங்கு என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ வேலை முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஹெல்ப்பருக்கு வந்து எவ்வளோ காசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? நிறைய பேர் என்ன நினைப்பீங்க, 300 பாதியாக பிரிச்சுப்பாங்கன்னு நினைப்பீங்க. அப்படி பிரிச்சிக்க கூடாது. ஓகேவா? 2 பேரோட திறமை வந்து பார்த்தீங்கன்னா வேறு வேறையாக இருக்கும். ஓகேவா? அப்போ திறமைக்கு ஏற்ற மாதிரி தான் காசு. அப்போ
திறமை அதிகமாகிறவருக்கு வந்து அதிகமான அமௌண்ட்டு போகும், மற்றவருக்கு கம்மியான அமௌண்ட் வந்து நம்ம பிரிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஓகே, கொஷின் ரீட் பண்ணலாம். 300 மதிப்புள்ள ஒரு வேலையை வந்து பார்த்தீங்கன்னா ஏ மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 6 நாளில் முடிக்கிறாரு. ஓகேவா? இவர் ஏன்னு வச்சுக்கலாமா? இவர் வந்து பார்த்தீங்கன்னா பி, ஹெல்ப்பர் வந்து பார்த்தீங்கன்னா பின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஏ மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேலையை வந்து 6 நாளில் முடிக்கிறாரு. ஓகே. அடுத்து ஆனால் ஒரு உதவியாளர் வச்சுக்கிட்டாருன்னா அந்த வேலை வந்து 4 நாளில் முடிஞ்சிருது. ஓகேவா? இப்போ என்ன நினைப்பீங்க, இது பிக்கான டேன்னு நினைப்பீங்க. கண்டிப்பாக கிடையாது. ஓகேவா? அங்கே நல்லா தெளிவாக கொடுத்துருக்காங்க. என்னென்னு படிங்களா? ஒரு உதவியாளரை வச்சுக்கிட்டா அந்த வேலை என்னவா மாறுது, 4 நாளில் முடிஞ்சிருது. அப்படின்னா என்ன அர்த்தம், உதவியாளர் வந்து அவர் கூட சேர்ந்துட்டாருன்னா 4 நாளில் அந்த வேலை வந்து செஞ்சு முடிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் அதுக்கான அர்த்தம். அப்படின்னா என்னது, ஏ ப்ளஸ் பிக்கான டே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். ஓகேவா? 2 பேர் சேர்ந்து செஞ்சாங்கன்னா 4 நாளில் முடிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ நான் முன்ன சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 2 டேஸ் வந்து கிடச்சிருச்சா? இப்போ 2க்கும் எல்சிஎம் எடுத்தோம்னா எவ்வளோ பென் செய்யணும்னு கண்டுபிடிச்சிடலாமா? 6க்கு 4க்கு எல்சிஎம் எடுத்தால் 24. அப்போ 24 பென் செய்யணும் அப்படிங்கிறது தான் வந்து டார்கெட். ஓகேவா? இப்போ இண்டிவிஜுவல் எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சிடலாமா? இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, ஏ வந்து பார்த்தீங்கன்னா 6 நாள் அந்த வேலையை செய்கிறாரு. அப்போ 24/6 போட்டோம்னா 6 நாள் 24. ஒரு நாளைக்கு வந்து 4 பென் செய்வார். ஓகே. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, ஏ ப்ளஸ் பிக்கான டேஸ் கொடுத்துருக்காங்க. 4 நாள் கொடுத்துருக்காங்க. அப்போ 24/4 போட்டோன்னா 6 நாள், 4 6 24. அப்போ 2 பேரும் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 6 பென் செய்வாங்க. அப்போ ஏ மட்டும் அதில் 4 செஞ்சாருன்னா மீதி 2 பென் தானே பி செஞ்சிருப்பாரு. ஸோ பியோட எஃபிஷியன்சி வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? இப்போ இதை வச்சு நம்ம என்ன கொஸ்டின் கேட்டாலும் நம்மளை கண்டுபிடிச்சிடலாம். ஓகே. ஆனால் இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா, அந்த அமௌண்ட் எப்படி பிரிச்சுப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? ஓகே. இப்போ இந்த 300 எப்படி பிரிச்சுக்கிறாங்க நம்ம பார்க்கலாமா? நான் முன்னவே சொல்லியிருக்கேன், அவங்களோட திறமைக்கு ஏற்ற மாதிரி தான் காசு. ஓகேவா? அப்போ திறமைக்கு ஏற்ற மாதிரி தான் பிரிக்கணும். A/B. ஏவோடைய எஃபிஷியன்சி எவ்வளோ, 4. இவருடைய திறமை வந்து பார்த்தீங்கன்னா 2. ஓகேவா? அப்போ இது கேன்சல் பண்ண முடிஞ்சால் பண்ணிக்கலாம். அப்போ 1 2. அப்போ 2:1 அப்படிங்கிறதா 2 பேருடைய எஃபிஷியன்சி. ஓகேவா? ஏக்கு வந்து 2 பங்கு பணம் கொடுக்கணும், பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதில் 1 பங்கு பணம் கொடுத்தா போதும். ஓகே. அப்படி இந்த ஆங்கிள் தான் நம்ம வந்து பிரிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பங்கு எவ்வளோன்னு தெரிஞ்சால் தானே 2 பேருக்கும் பிரித்து கொடுக்க முடியும். ஸோ ஒரு பங்கு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறது எப்படின்னா, கொடுத்துருக்க அமௌண்ட்டு எவ்வளோ கொடுத்துருந்தாலும் அதை வந்து போட்டுக்கணும். ஓகேவா? இன்ட்டு டோட்டல் பங்கு எவ்வளோ அதை கீழே போட்டுக்கணும். டோட்டல் பங்கு எவ்வளோ, இவருக்கு 2 பங்கு, இவருக்கு 1 பங்கு, 2 கூட்டினா 3 பங்கு. அப்போ 3 பங்கு அப்படிங்கிறது தான் டோட்டல். ஓகேவா? இப்போ மேலே என்ன போடணும்னா, உனக்கு எத்தனை பங்கு தேவையோ அதை மேலே போட்டால் அப்படியே டேரெக்டாக கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? இப்போ இங்கே 2 போட்டிங்கன்னா வர ஆன்சர் வந்து 2 பங்கோட வேல்யூ. ஓகேவா? பட் ஆனால் நம்ம ஒரு பங்குக்கு கண்டுபிடிச்சோம்னா எத்தனை வேணால் நம்ம வந்து அதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ அதனால் நம்ம வந்து ஒரு பங்குக்கு கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? இப்போ சிம்பிளி பண்ணலாமா? 1 3 3 100 ஆயிடுமா? 1 2 1 100. ஓகே. அப்போ ஒரு பங்கோட வேல்யூ எவ்வளோ, 100 ரூபா. ஓகேவா? அப்போ இவருக்கு 2 பங்கு கொடுக்கணும்னா ஏக்கு எவ்வளோ காசு கொடுக்கணும், 200 கொடுக்கணும். பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 கொடுத்தா போதும். ஓகேவா? அப்போ கொடுத்துருக்க அமௌண்ட் வந்து 200 100 அப்படின்ட்டு 2 பேரும் பிரிச்சுப்பாங்க. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இதுவும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் பிரிக்கிறது தான். ஓகேவா? இதில் 3 பேர் கொடுத்தா எப்படி பிரிக்கலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ இது ஈஸி தான், நீங்களே என் கூட சேர்ந்து சால்வ் பண்ணுங்கள். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஏ மற்றும் பி வந்து ஒரு வேலையை வந்து 600 வந்து எடுத்துக்கிட்டாங்க. ஓகேவா? அந்த வேலையை செஞ்சு முடிக்க 600 ஆகும்னு சொல்லிட்டு 2 பேர் வேலையை எடுத்துக்கிட்டாங்க. ஓகேவா? ஏ மட்டும் அந்த வேலையை வந்து பார்த்தீங்கன்னா 6 நாளில் முடிக்கிறாரு. ஓகேவா? இப்போ ஏ மட்டும் அந்த வேலையை 1 நாள் முடிக்கிறாரு, 6 நாளில் முடிக்கிறாரு. பி மட்டும் அதே வேலையை வந்து பார்த்தீங்கன்னா 8 நாளில் செஞ்சு முடிக்கிறாங்க. ஓகேவா? பி வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை நாள், 8 நாளில் முடிக்கிறாங்க. அடுத்தது சியின் உதவியுடன் அவர்கள் 3 நாளில் அந்த வேலையை வந்து செஞ்சு முடிச்சிடுறாங்க. ஓகேவா? ஸோ இப்படி இருக்கும்போது சியும் அவங்க கூட வேலைக்கு சேர்த்துக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சியும் அவங்க கூட சேர்ந்துக்கிட்டாங்கன்னா அந்த வேலையை எவ்வளோ நாளில் முடிஞ்சிருது, 3 நாளில் முடிஞ்சிருது. அப்போ அந்த 3 நாள் அப்படிங்கிறது சிக்கான டே கிடையாது. ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி 3 பேர் சேர்ந்தால் அந்த வேலை 3 நாளில் முடிஞ்சிடும் அப்படிங்கிறது அதுக்கான அர்த்தம். ஓகேவா? ஸோ 3 டேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 3க்கும் நம்ம வந்து எல்சிஎம் எடுத்துருவோம். இப்போ 3க்கும் எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும், 3க்கும் எல்சிஎம் எடுத்தோம்னா சரி இது வந்து 3 டேஸா? ஓகே. அப்போ 3க்கும் எல்சிஎம் எடுத்தோன்னா என்ன வரும், 24 வருமா? ஓகேவா? அப்போ 24 என்ன அர்த்தம், 24 பென்னு செய்யணும். அதான் வந்து டார்கெட். ஓகேவா? ஸோ இப்போ ஒருத்தரோட இண்டிவிஜுவல் எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சலாமா? ஏ வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேலையை 6 நாளில் செய்கிறாரு. அப்போ 24/6 போட்டால் வரும், 6 நாள் 24. அப்போ ஒரு நாளைக்கு ஒரு 4 பென் செய்வார். பி மட்டும் அந்த வேலையை 8 நாளில் செஞ்சு முடிக்கிறாரு. அப்போ 24/8 போட்டோம்னா 3/24. அப்போ ஒரு நாளைக்கு 3 பென் செய்வார். 3 பேரை சேர்ந்து அந்த வேலையை வந்து எத்தனை நாளில் செய்கிறாங்க, 3 நாளில் செய்கிறாங்க. அப்போ 24/3 போட்டோம்னா ஒரு 3 8 3 24. அப்போ 3 பேர் சேர்ந்தால் ஒரு நாளைக்கு 8 பென்னு செய்வாங்க. ஓகேவா? அப்போ 2 பேரும் சேர்ந்து ஆல்ரெடி 7 பென்னு செஞ்சுருவாங்க. அப்போ மீதி இருக்க 1 பென்னு தான் இவர் செய்ய முடியும். ஓகேவா? அப்போ 3 பேர் சேர்ந்து ஒரு நாளைக்கு 8 பென்னு செய்வாங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 600 2 பேருக்கு பிரிக்கிறதா இருந்தது. இப்போ இந்த 600 வந்து பார்த்தீங்கன்னா 3 பேர் சேர்ந்து பார்த்தீங்கன்னா பிரிச்சுக்கணும். ஓகேவா? அப்போ அவங்களுக்கு என்ன ரேஷியோவில் பிரிக்கலான்னு பார்க்கலாமா? சால்வ் பண்ணிட்டு தானே இருக்கீங்க. ஸோ பாஸ் பண்ணிவிட்டு சால்வ் பண்ணிவிட்டு ஆன்சர் என்ன வருதுன்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நம்ம இதை கண்டினியூ பண்ணலாம். ஓகே. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 3 பேரோட எஃபிஷியன்சி எழுதணுமா? A/B/C. ஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4,
3, இவருக்கு வந்து 1 ஓகேவா. இப்போ ஒரு பங்கு கண்டுபிடிக்கணுமா, ஒரு பங்கு கண்டுபிடிக்கணும். டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ 600 இன்ட்டு மொத்த பங்கு எவ்வளோ 4 3 7 1 8 8 பங்காக பிரிக்கணும். ஒரு பங்கு கண்டுபிடிக்க போகிறோம், அதில் 1 போட்டுக்கிறோம். ஓகே, 1 8 7 8 56 மீதி 4 8 40. அப்போ ஒரு பங்கோடைய வேல்யூ எவ்வளோ 75 ரூபா ஓகேவா. ஸோ என்ன கேட்குறாங்க, இப்போ எல்லாரோடைய பங்கு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஏக்கு வந்து 4 பங்கு கொடுக்கணும். 4 பங்குனா அப்போ 75 ரூபா இன்ட்டு 4 போட்டோம்னா என்ன வரும், 4 5 20 4 7 28. அப்போ இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 300 ரூபா வரும். இவருக்கு என்ன வரும், இவருக்கு வந்து 275 ருபீஸ் வரும். இவருக்கு ஒரு பங்கு அப்படிங்கிறதால 225 ருபீஸ் வரும். இவருக்கு வந்து 75 ருபீஸ் வரும் ஓகேவா. கூட்டம்னா 600 ரூபா வரும் ஓகேவா. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இதுவும் அதே மாதிரி சம் தான், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பட் ஆனால் ரொம்பவே ஈஸியான சம் தான். ஓகே, ரீட் பண்ணலாமா. ஏ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலையை வந்து பார்த்தீங்கன்னா 80 நாளில் செஞ்சு முடிக்கிறாரு ஓகேவா. ஸோ ஏ வந்து பார்த்தோன்னா 80 நாள் அந்த வேலையை வந்து செய்கிறாரு. ஓகே, அவர் என்ன பண்ணுறாரு 10 நாள் வந்து வேலை செய்கிறார் தனியாக ஓகேவா. அடுத்து பின்பு பி மட்டும் மீதி இருக்கிற வேலையை 42 நாளில் செஞ்சு முடிக்கிறார் ஓகேவா. அப்போ பி என்ன பண்ணுறாரு, மீதி இருக்கிற வேலையை வந்து 42 நாள் அவர் வந்து செய்கிறாரு. ஓகே, அப்புறம் ஏவும் பி இணைஞ்சு அந்த வேலையை வந்து எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு 2 டேஸ் கொடுத்துருக்காங்களா, இதுக்கு வந்து எல்சிஎம் எடுக்கலாமா. ஓகே, இதுக்கு எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும், 40 21 வரும். ஸோ இதுக்கப்புறம் சிம்பிள் பண்ண முடியும். ஸோ அப்படியே பெருக்கி போட்டுக்கலாம் ஓகேவா. 8 2 16 மீதி 1 8 4 32 33 3360 ஓகேவா. ஸோ 3360 அப்படிங்கிறது தான் டார்கெட். டோட்டல் ஒர்க், டோட்டல் பென் வந்ததுன்னா இத்தனை பென் செய்யணும் ஓகேவா. ஸோ இப்போ ஏவோட எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கலாம், ஏன்னா அதுக்கு டேஸ் கொடுத்துட்டாங்க. 80 நாளில் செய்கிறாரு. அப்போ இந்த பென் வந்து 80 நாளில் செஞ்சால் என்ன எவ்வளோ பென், ஒரு நாளைக்கு எவ்வளோ பென் செய்வார், 4 8 32 மீதி 1 2 8 16 ஓகே. அப்போ இவர் ஒரு நாளைக்கு வந்து 42 பென் செய்வார்ப்பா ஓகேவா. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, அடுத்து பிக்கு கண்டுபிடிக்க முடியாது, ஏன்னா பி வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் பென்னு செய்கிறதுக்கான டேஸ் அவங்க கொடுக்கல, மீதி இருக்கிற பெண்ணுக்கு தான் வந்து டேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ மீதி எவ்வளோ பெண் இருக்குன்னு முதல்ல நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஏ என்ன பண்ணியிருக்காரு, 10 நாள் அவர் வேலை செஞ்சுட்டாரு ஓகேவா. அப்போ 10 நாள் வேலை செஞ்சால் அவர் எவ்வளோ பெண்ணு செஞ்சுருப்பார், ஒரு நாளைக்கு 42னா 420 பெண்ணு செஞ்சுருப்பார் ஓகேவா. அப்போ டோட்டல்லேருந்து அந்த 420 பெண்ணு போக மீதி இருக்கிற பெண்ணை தான் வந்து பி செஞ்சுருப்பார். அப்போ மீதி இருக்க பெண்ணு முதல்ல கண்டுபிடிக்கணும் ஓகேவா. 6ல் 2 போச்சுன்னா மீதி 4 2940 ஓகேவா. 2940 பெண் தான் 10 நாளுக்கு அப்புறமே மீதி இருக்கும். அந்த பெண்ணை தான் வந்து பார்த்தீங்கன்னா இவர் 42 நாள் வந்து செஞ்சு முடிக்கிறார் ஓகேவா. ஸோ அப்போ இதை வச்சு டிவைட் பண்ணால் தான் இவரோட எஃபிஷியன்சி கண்டுபிடிக்க முடியும் ஓகேவா. 2940 டிவைட் பை 42 ஓகே. 7 டேபிள் கேன்சல் பண்ணால் 6 7 42 4 7 28 மீதி 1 2 7 14 420 திருப்பி 6 கேன்சல் பண்ணால் 1 6 6 7 42 அப்போ 70 வரும் ஓகேவா. அப்போ இவரோட எஃபிஷியன்சி என்னென்னா ஒரு நாளைக்கு 70 பெண்ணு செய்வார் ஓகேவா. ஸோ இந்த எஃபிஷியன்சி வந்து மீதி இருக்க பெண்ணுங்கன்னா கண்டுபிடிச்சிங்க, இது எப்படி டோட்டலுக்கு எடுத்துக்க முடியும்னா அப்படிலாம் யோசிக்கக்கூடாது ஓகேவா. எஃபிஷியன்சி எப்பவுமே மாறாது ஓகேவா. இவர் கையில் நீங்கள் 7000 பெண்ணு கொடுத்து செய்ய சொன்னாலும் ஒரு நாளைக்கு 70 தான் செய்வார், 3360 பெண்ணு கொடுத்து செய்ய சொன்னாலும் 70 தான் செய்வார் ஓகே. எஃபிஷியன்சி எப்பயுமே மாறாது ஓகேவா. ஸோ இப்போ பார்த்தாச்சு. அடுத்து என்ன கண்டுபிடிக்கிறோம், ஏ மற்றும் பி வந்து இணைஞ்சு அந்த வேலையை வந்துன்னா எத்தனை நாளில் செஞ்சு முடிப்பாங்கன்னு கேட்குறாங்க ஓகேவா. அப்போ ஏ ப்ளஸ் பி எவ்வளோ வரும் கூட்டினா 112 வருதா. அப்போ 2 பேரும் சேர்ந்தால் ஒரு நாளைக்கு 112 பெண் செய்வாங்க. அப்போ டோட்டல் பெண் எவ்வளோ 3360 டிவைடட் பை 112 டிவைட் பண்ணால் 3 டைம்ஸ் வரும், அப்போ 30 வந்துடும் ஓகேவா. அப்போ அந்த டோட்டல் பெண்ணை 3360 பெண் வந்தோம்னா 30 நாளில் 2 பேரும் சேர்ந்து வந்தோம்னா செஞ்சு முடிப்பாங்க ஓகேவா. நம்ம புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி கொஞ்சம் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இன்னொரு வாட்டி பாருங்கள், கண்டிப்பாக வந்து புரிஞ்சிடும் ஓகேவா. நான் சொன்ன மாதிரி அந்த பேசிக் சம் சொல்லி கொடுத்தல அதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இது எல்லா சம்மும் நம்மளால் ஈஸியாக வந்து சால்வ் பண்ணிட முடியும் ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஓகே, இப்போ நம்ம அடுத்ததாக என்ன மெத்தட் பார்க்க போகிறோன்னா, 2 பேர் வேலையை செஞ்சுட்டு இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, வேலை ஆரம்பித்து செஞ்சுட்டு இருப்பாங்க. அதில் ஒருத்தர் மட்டும் என்ன பண்ணுவார், பாதியிலே வேலையை விட்டுட்டு போயிடுவார் ஓகேவா. அப்போ மீதி இருக்க வேலையை இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிப்பார். இந்த மெத்தடை நம்ம பார்க்க போகிறோம் ஓகேவா. இந்த டைம் அண்ட் ஒர்க்கில் நிறைய பேர் கஷ்டமாக ஃபீல் பண்ணுறது இந்த டைப் தான் ஓகேவா. பட் ஆனால் எந்த சேஞ்சஸும் தேவையில்ல, நம்ம இது வரைக்கும் பார்த்த அதே கான்செப்டை யூஸ் பண்ணி தான் நம்ம இதையும் நம்ம வந்து சால்வ் பண்ண போகிறோம் ஓகேவா. ரொம்பவே ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ சம்முக்குள்ளே போகலாமா. ஓகே, கொஸ்டின் ரீட் பண்ணலாமா. ஏ மற்றும் பி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலையை முறையே 45 நாள் மற்றும் 40 நாள் வந்து செஞ்சு முடிக்கிறாங்க ஓகேவா. இருவரும் இணைஞ்சு அந்த வேலையை வந்து செய்ய தொடங்குறாங்க. ஆனால் சில நாளுக்கு அப்புறம் என்ன பண்ணுறாரு, ஏ வேலையை விட்டு நீங்கி விட்டார், ஏ வேலையை விட்டு போயிட்டார் ஓகேவா. மற்றும் மீதி உள்ள வேலையை பி வந்து பார்த்தீங்கன்னா 23 நாள் வந்து செஞ்சு முடிக்கிறார் ஓகேவா. எனில் வேலை தொடங்கி எத்தனை நாளுக்கு பிறகு வந்து ஏ வந்து விலகி இருப்பார் அப்படின்ட்டு வந்து கேட்குறாங்க ஓகேவா. ஸோ இதை பற்றி ஃபஸ்ட் நம்ம பேசிக்காக செய்வோம்ல, அந்த விஷயத்தில் வந்து வச்சு செஞ்சிடலாம். ஓகே, பி ஏ வந்து பார்த்தோன்னா 45 நாள் அந்த வேலையை முடிக்கிறாரு. பி வந்து பார்த்தீங்கன்னா 40 நாள் 2 டேஸ் கொடுத்துட்டாங்க. எல்சிஎம் எடுத்துடலாமா. 5 போட்டோன்னா 9 டைம்ஸ் வரும், இது 8 டைம்ஸ் வரும். இப்போ இதெல்லாம் நம்ம பெருக்கணும்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 360 ஆன்சராக கிடைக்கும் ஓகேவா. ஸோ அப்போ 360 பெண் செய்யணும், அதுதான் வந்து நமக்கான டார்கெட் ஓகேவா. ஸோ இப்போ ஏபியோட எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சிடலாம். டிவைட ஏ வந்து பார்த்தீங்கன்னா 45 டேஸில் வேலை முடிக்கிறாரு. இப்போ இதை கேன்சல் பண்ணால் வரும், 10 டைம்ஸ் போட்டால் 450 வந்துடும், 9 டைம்ஸ் போட்டால் 5ல் முடியும். ஸோ அப்போ 8 டைம்ஸ் போட்டால் தான் ஆன்சர் வரும் ஓகே.
ஏ டைம்ஸ் வரும். அடுத்தது 360 டிவைடட் பை 40 டேஸில் முடிப்பார். ஓகே, ஒரு நாள் 34 36, அப்போ 9 பென் செய்வார் ஒரு நாளைக்கு. 2 பேர் சேர்ந்து ஒரு நாளைக்கு 17 பென் செய்வாங்க. ஓகேவா, இது நம்ம எப்பயுமே கண்டுபிடிக்கிறது தான். ஸோ இப்போ நம்ம கொஷினை இதை எப்படி நம்ம அப்ரோச் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணுறாங்க, 2 பேர் வேலை செய்ய தொடங்குறாங்க. கொஞ்ச நாள் வேலை செய்கிறாங்க, ஆனால் எவ்வளோ நாள் வேலை செஞ்சாங்கன்னு தெரியாது சேர்ந்து. ஓகேவா, ஸோ அப்போ அந்த 360 பெண்ணில் கொஞ்சம் பெண் வந்து அவங்க செஞ்சு முடிச்சிருப்பாங்க. இப்போ மீதி இருக்கிற பெண்ணை தான் வந்து பார்த்தீங்கன்னா பி தனியாக வந்து வேலை செஞ்சு முடிப்பார். ஓகேவா, ஸோ இதுதான் நமக்கு இருக்கிற ஹிண்ட்டு. ஓகேவா, என்னென்னா மீதி இருக்க வேலையை பி வந்து பார்த்தீங்கன்னா 23 நாள் வந்து செஞ்சு அந்த வேலையை வந்து முடிக்கிறாருன்றாங்க. அப்போ நமக்கு பி வந்து ஒரு நாளைக்கு 9 பெண் செய்வார் நமக்கு ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அப்போ அந்த 23 நாளுக்கு எத்தனை பெண் செஞ்சிருப்பார் நம்மளால் கண்டுபிடிக்க முடியுமா? அப்போ 2 பேருக்குனா நமக்கு வந்து ஆன்சர் கிடச்சிருமா? ஸோ அப்போ 23 × 9 போட்டோம்னா 7 மீதி 2 9 18. அப்போ ஓகே, 207 பெண்ணு தான் மீதி இருந்திருக்கு. ஏ போனதுக்கப்புறம் 207 பெண் மீதி இருந்திருக்கு. அதை தான் அவர் வந்து செஞ்சு முடிச்சிருக்காரு. ஓகேவா, ஸோ அப்போ 360 207 கழிச்சிட்டோம்னா ஆல்ரெடி 2 பேரும் சேர்ந்து எவ்வளோ பெண் செஞ்சால் நம்மளால் கண்டுபிடிக்க முடியுமா? ஸோ அதை போடலாமா? அப்போ 360 207 போயிடுச்சுன்னா எவ்வளோ வரும்? 5. ஓகே, மீதி வந்து 153 பெண்ணு தான் 2 பேரும் சேர்ந்து செஞ்சுருப்பாங்க. ஓகேவா, ஸோ அப்போ 153 டிவைட் பை 17 போட்டோம்னா 2 பேரும் எத்தனை நாள் சேர்ந்து வேலை செஞ்சாலும் கண்டுபிடிச்சிட முடியுமா? அப்போ போடலாமா? 153 டிவைட் பை 17 போட்டோம்னா 10 டைம்ஸ் போட்டால் 170, 9 டைம்ஸ் போட்டால் தான் 3ல் ஆன்சர் வரும். அப்போ 9 டைம்ஸ் வரும். ஓகேவா, அப்போது 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா 9 நாள் வந்து சேர்ந்து வேலை செஞ்சுருக்காங்க. இதுதான். ஓகேவா, அதான் அவங்களும் கேட்டிருக்காங்க. வேலை தொடங்கி எத்தனை நாளுக்கு பிறகு ஏ விலகினார் அப்படின்னா 9 நாளுக்கு அப்புறம் ஏ வந்து பார்த்தீங்கன்னா வேலையை விட்டு போயிட்டார். நம்மளை கண்டுபிடிச்சிட்டோம். சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இதுக்கு புது மெத்தட் எதுவுமே நம்ம வந்து ஃபாலோ பண்ண கிடையாது. ஆல்ரெடி ஃபாலோ பண்ண அதே மெத்தட் தான் இதுக்கும் கொஞ்சம் நம்ம சேஞ்ச் பண்ணி கொஞ்சம் யோசிச்சோன்னா அதே மெத்தட் இதுக்கும் நமக்கு வந்து ஆன்சர் கிடச்சிடும். ஓகேவா, ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஏ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலையை 120 நாட்களிலும் பி அதை வந்து 150 நாட்களிலும் செஞ்சு முடிக்கிறாங்க. ஓகேவா, 20 நாளுக்கு பிறகு இருவரும் இணைந்து வேலை செய்கிறாங்க. 20 நாட்களுக்கு இருவரும் இணைந்து வேலை செய்கிறாங்க. ஓகேவா, பின்னர் பி நம்பர் வேலையை விட்டுட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் ஏ மட்டும் வேலையை வந்து தொடர்ந்தார். அதன்மாரி 12 நாட்களுக்கு பிறகு ஏவுடன் சி இணைந்தார் அப்படின்னா 12 நாள் ஏ வந்து பார்த்தீங்கன்னா தனியாக வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காரு. ஓகேவா, அதுக்கப்புறம் சி வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஏவும் சியும் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அந்த வேலை வந்து பார்த்தீங்கன்னா மேலும் 48 நாளில் வந்து முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறாங்க. ஓகேவா, இப்போது சி மட்டும் அந்த டோட்டல் வேலையை செஞ்சால் எத்தனை நாள் ஆகும் அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஓகேவா, ஸோ வழக்கமாக நம்ம செய்கிறது செஞ்சிடலாமா? ஃபஸ்ட்டு அது ஏ பி பற்றி தான் பேசியிருக்காங்க. ஏ வந்து பார்த்தீங்கன்னா 120 டேஸில் வேலையை முடிக்கிறாரு. பி வந்து பார்த்தீங்கன்னா 150 டேஸில் முடிக்கிறாங்க. ஓகேவா, இப்போ ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுத்திங்கன்னா 600 வந்துடும். ஓகேவா, இதெல்லாம் போட்டு நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க தேவையில்ல. 600 பென்ஸ். அப்போ 600 பென்ஸ் அப்படிங்கிறது தான் டோட்டலான டார்கெட். ஓகேவா, இப்போ என்ன பண்ணுறாங்க, 20 நாட்களுக்கு இருவரும் இணைந்து வேலை செய்கிறாங்க. இப்போ தனித்தனியாக எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, 600 டிவைடட் பை ஏ வந்து பார்த்தீங்கன்னா 120 டேஸ் வெயிட் பண்ணோம்னா 12 60 5 ஒரு நாளைக்கு 5. இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 600 டிவைடட் பை 150. இப்போ இவருக்கு வந்து 4. ஓகேவா, 2 பேரோட எஃபிஷியன்சி தெரிஞ்சிருச்சு. ஓகே, இப்போ 20 நாட்களுக்கு இருவரும் இணைந்து வந்தோம்னா வேலை செய்கிறாங்க. ஓகேவா, ஸோ அப்போ 20 நாளுக்கு எவ்வளோ பெண் செஞ்சுருப்பாங்க? 20 × 9 போட்டால் 180 வருமா? அப்போ 600ல் 180 போச்சுன்னா எவ்வளோ? 0 4. ஓகே, மீதி வந்து பார்த்தீங்கன்னா 420 பெண் இருக்கும். ஓகேவா, இப்போ இதுதான் டார்கெட். இப்போ 20 நாட்களுக்கு 2 பேர் வேலை செஞ்சதுக்கப்புறம் 180 பெண் போக 420 பெண் மீதி பேலன்ஸ் இருக்கும். இப்போ என்ன பண்ணுறாங்க, பி வந்து பார்த்தீங்கன்னா வேலையை விட்டு போயிட்டாரு. ஓகேவா, ஏ மட்டும் வேலையை வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அதன் பின் 12 நாட்களுக்கு பிறகு தான் ஏ கூட வந்து சி வந்து ஜாயின் பண்ணுறாரு. அப்போ அந்த 12 நாளும் ஏ வந்து பார்த்தீங்கன்னா தனியாக தான் வேலை செஞ்சிருப்பாரு. அப்போ அந்த 12 நாளுக்கு ஏ எவ்வளோ பெண் செஞ்சிருப்பாரு? 12 5 60 பெண் செஞ்சிருப்பாரா? அப்போ 420 60 போச்சுன்னா எவ்வளோ வரும்? 360 வருமா? ஓகேவா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மீதி 360 பெண் தான் வந்து பேலன்ஸ் இருக்கும். ஓகேவா, அதுக்கப்புறம் 12 நாட்களுக்கு அப்புறம் ஏவோட சி வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா, இப்போது 2 பேரும் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் சி வந்துட்டாரா? ஓகே, சியோட எஃபிஷியன்சி நமக்கு தெரியாது. ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அந்த வேலை வந்து பார்த்தீங்கன்னா 48 நாள் ஆயிருக்கு முடிக்கிறதுக்கு. ஓகேவா, ஸோ அப்போ இதுதான் நமக்கான ஹிண்ட்டு. ஓகேவா, ஏவும் சியும் சேர்ந்ததுக்கப்புறம் ஏவும் சியும் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வந்து ஒர்க் பண்ணுறாங்க. 48 நாள் அந்த பெண் வந்து அந்த 360 பெண் வந்து செஞ்சு முடிச்சிருக்காங்க. ஓகேவா, இப்போ இதுக்கு நம்ம டேஸ் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். எப்படின்னா 360 டிவைடட் பை 48 போட்டோம்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ பெண் செஞ்சுருப்பாங்க நம்மளால் கண்டுபிடிச்சிட முடியும். ஆமாம் தானே? 6 டேபிள் கேன்சல் பண்ணலாம். 8 ஆர் 48, 6 ஆர் 30. ஓகே, 2 நாங்க 8, 5 நாங்க 60 கேன்சல் பண்ணால் 7.5 வரும். ஓகேவா, அப்போ ஒரு நாளைக்கு 2 பேரும் சேர்ந்து 7.5 பெண் வந்து பண்ணால் செஞ்சுருப்பாங்க. ஓகேவா, இதில் ஏ மட்டும் 5 பெண்ணு செஞ்சுருவார், நமக்கு ஆல்ரெடி தெரியும். அப்போ மீதி வந்து 2.5. கரெக்டாக? அப்போ 2.5 பென்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா சி தனியாக சி செஞ்சுருக்க முடியும் அந்த ஒரு நாளில். ஓகே, அப்போ சியோட எஃபிஷியன்சி நம்ம இப்படி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா, ஸோ இப்போ என்ன கொஸ்டின் கேட்குறாங்க, சி மட்டும் வேலை செஞ்சார்னா அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பார் அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஓகேவா, அப்போ டார்கெட் எவ்வளோ? 600 பென்ஸு.
அதை சி மட்டும் செஞ்சால் எவ்வளோ நாள் ஆகும்னு கேட்குறாங்க. அப்போ 2.5 இந்த பாயிண்ட் கேன்சல் பண்ணால் என்ன பண்ணணும், மேலே ஒரு 0 வந்து ஆட் பண்ணணும். ஓகேவா? அப்போ கீழே வந்து 25 நமக்கு கிடச்சிரும். 25 வச்சு கேன்சல் பண்ணால் 2 25 50 மீதி 10 4 25 100 0. ஓகேவா? அப்போ 240. அப்போ சி மட்டும் அந்த வேலையை செஞ்சார்னா 240 டேஸ் ஆகும் அந்த வேலையை வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. ஓகேவா? ஓகே, சம்ம எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ரொம்பவே ஈஸி தான். டோட்டல் டார்கெட் பென்ஸ் எவ்வளோ நம்ம வந்து கண்டுபிடிச்சிருவோம். அதுக்கப்புறம் அவங்க ஒவ்வொரு கண்டிஷனாக சொல்லுவாங்க. அந்த ஒவ்வொரு கண்டிஷன் சொல்ல பெண்ணோட எண்ணிக்கை வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். அது எவ்வளோன்னு அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக லெஸ் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செம்ம ஈஸியாக அழகாக வந்துடும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஒரு வேலையை வந்து பார்த்தீங்கன்னா ஏ வந்து பார்த்தீங்கன்னா 10 நாட்களிலும் பி 20 நாட்களிலும் செஞ்சு முடிக்கிறாங்க. ஓகேவா? அவர்கள் இணைந்து வேலை செய்ய தொடங்குறாங்க. ஆனால் வேலை முடிகிறதுக்கு 2 நாளுக்கு முன்னாடி வந்து ஏ நின்றுறார் வேலையை விட்டு. எனில் எத்தனை நாட்களில் வேலை வந்து செய்து முடிக்கப்பட்டதுன்னு கேட்குறாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் நம்ம சால்வ் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு ஏ பி. ஏ வந்து பார்த்தீங்கன்னா 10 நாள், பி வந்து 20 நாள் செய்கிறாங்க. இதுக்கு எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும்? 20 வருமா? அப்போ 20 பென் தான் டார்கெட். ஓகே, இப்போ கண்டிஷன் இந்த ஒரு கண்டிஷன் நல்லா ரீட் பண்ணுங்களேன். அவர்கள் இணைந்து வேலை செய்ய தொடங்குறாங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஆனால் வேலை முடிகிறதுக்கு 2 நாளுக்கு முன்னாடி வந்து ஏ வந்து பார்த்தீங்கன்னா வேலையை விட்டு நிற்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நல்லா கவனிச்சுக்கோங்க. வேலை முடிகிறதுக்கு 2 நாளுக்கு முன்னாடி வேலை நிற்கிறாங்க. இந்த மாதிரி கண்டிஷன் கொடுத்தா ஒரு சின்ன ஸ்டெப் ஆன்சர் ஆட் பண்ணால் ஆன்சர் வந்துடும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஏவோட எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சிருவோம். 10 நாள் வேலை முடிக்கிறாங்கன்னா ஒரு நாளைக்கு 2 பென் செய்வாரா? இவர் 20 நாளில் வேலை முடிக்கிறாங்கன்னா உங்களுக்கு ஒரு பென் தான் செஞ்சுருப்பாரு. ஓகே, 2 பேரோட எஃபிஷியன்சி வந்து பார்த்தீங்கன்னா 3 ஆட் பண்ணால். ஓகே, இப்போ என்ன பண்ணுறாங்க, வேலை முடிகிறதுக்கு 2 நாளுக்கு முன்னாடி அப்படின்ட்டு கண்டிஷன் கொடுத்துட்டா என்ன பண்ணணும்னா ஒன்றும் இல்லை, சிம்பிள் தான். ஏ பி போட்டுக்கலாம். ஏவோட எஃபிஷியன்சி என்ன? 2. பியோட எஃபிஷியன்சி என்ன? 1. ஓகேவா? ஸோ நார்மலாக இவர் வந்து வேலை முடிகிறப்ப வேலையை விட்டு போகலன்னு ஆயிருக்கும். ரெகுலராக எப்பயும் போல சம்மந்தம் போட்டு முடிச்சிடலாம். இவர் 2 நாளுக்கு முன்னாடி வேலையை விட்டு போயிடுறாருல, அப்போ வந்து வேலை வந்து இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ நமக்கு எவ்வளோ நாளில் முடியும்னு நமக்கு வந்து தெரியாது. அதனால் என்ன பண்ணுறோம், வேலை டோட்டலாக கம்ப்ளீட் ஆகிறதுக்கு எக்ஸ் டேஸ் ஆகும் நம்ம வந்து இமேஜின் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணோம், ஏ வந்து பார்த்தீங்கன்னா 2 நாளுக்கு முன்னாடி வேலையை விட்டு நின்றுட்டுறாரு. ஓகேவா? அப்போ டோட்டல் டேஸ் வந்து எக்ஸு. 2 நாளுக்கு முன்னாடி வேலையை விட்டு நிற்கிறதால அதுலேருந்து எக்ஸ் 2 டேஸ் வந்து லெஸ் பண்ணிடணும். ஓகேவா? கரெக்டு தானே? 2 நாள் வேலையை விட்டு முன்னாடியே நிற்கிறதால -2 போட்டுடணும். ஓகேவா? ஆனால் பி வந்து வேலையை விட்டு நிற்கிறாரா? நிற்கல. அவர் வந்து பார்த்தீங்கன்னா என் வேலை முடிகிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகுதோ டோட்டல் டேஸும் வேலையிலே தான் இருக்கார். ஓகே, அவருக்கு வந்து எக்ஸ் எதுவும் நம்ம வந்து லெஸ் பண்ண தேவையில்லை. ஓகேவா? ஓகே, இப்போ என்ன பண்ணணும், அடுத்து இது ரெண்டையும் அப்படியே பெருக்கிட்டு டோட்டல் எவ்வளோ பென் செய்யணுமோ அதுக்கு ஈக்குவல் பண்ண ஆன்சர் கிடச்சிரும். ஓகேவா? இப்போ பெருக்கலாமா? 2 வச்சு இந்த ஈக்குவேஷனை பெருக்கணும். 2 × எக்ஸு 2x ப்ளஸ் மைனஸ் மைனஸ் 2 × 2 4. ஓகே, அடுத்து 1 × எக்ஸு எக்ஸ் தான், ப்ளஸ் எக்ஸ் தான். ஓகேவா? டோட்டல் டார்கெட் எவ்வளோ? 20 பென்ஸ். ஈக்குவல் பண்ண ஆன்சர் கிடச்சிரும். 2xையும் எக்ஸையும் கூட்டினா என்ன வரும்? 3x வருமா? இந்த -4 ஈக்குவலுக்கு அந்தாண்ட போனால் என்ன வரும்? +4 வருமா? ஓகே, ரெண்டையும் ஆட் பண்ணால் 24. அடுத்து x ஈக்குவல் டு 24. இந்த 3 வந்து கீழே டிவைடில் வந்துடுமா? 1 3 3 8 3 24. ஓகேவா? அப்போ x ஈக்குவல் டு 8. ஓகேவா? அப்போ எனில் வேலை எத்தனை நாளில் முடிக்கப்பட்டது? நம்ம எக்ஸ்ன்னு தானே வச்சுருக்கோம். எவ்வளோ நாளில் வேலை முடியும் நமக்கு தெரியாதால அந்த எக்ஸ் தான் 8. அப்போ 8 டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா வேலை கம்ப்ளீட் ஆகும். ஓகேவா? அவ்வளோதான். இதில் என்னென்னா அந்த வேலை முடிகிறதுக்கு 2 நாளுக்கு முன்னாடி வேலையை விட்டு நிற்கிறாரு அப்படின்னு சொன்னால் தான் இந்த ஸ்டெப்பு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? இன்னொரு கொஷின் பார்க்கலாம். அதில் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா இந்த மாடல் உங்களுக்கு ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஓகேவா? ஸோ இப்போ கொஷின் ரீட் பண்ணலாம். ஏ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலையை வந்து 10 நாளில் வந்து செஞ்சு முடிக்கிறாரு. ஓகேவா? ஏ வந்து பார்த்தீங்கன்னா 10 நாளில் செய்கிறாரு. பி வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேலையை வந்து 12 நாளில் செய்கிறாரு. ஓகேவா? பி வந்து பார்த்தீங்கன்னா 12 நாளில் செய்கிறாரு. சி அதை வந்து 15 நாளில் செஞ்சு முடிக்கிறாரு. ஓகேவா? இப்போ இது எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுத்திங்கன்னா 60 வரும். ஓகேவா? அப்போ டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 60 பென் அப்படிங்கிறது தான். ஓகேவா? இப்போ எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சிடலாம். 10 நாள் வேலை செஞ்சானா ஒரு நாளைக்கு 6 பென் செய்வாரா? பி வந்து 12 நாள் செஞ்சானா ஒரு நாளைக்கு 5 பென் செய்வார். சி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 4 பென் செய்வார். ஓகே, இப்போ வந்து பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணுறாங்க, மூவரும் ஒன்றாக வந்து வேலை செய்ய தொடங்குறாங்க. ஆனால் வேலை தொடங்கிய 2 நாளுக்கு பிறகு ஏ வந்து வேலையை விட்டு நீங்கிறாரு. என்ன பண்ணுறாங்க, வேலை ஸ்டார்ட் ஆகுது, வேலை நடக்க ஆரம்பித்து 2 நாளுக்கு அப்புறம், ஓகேவா, வேலை தொடங்கின 2 நாளுக்கு அப்புறமே அவர் வேலையை விட்டு போயிட்டுறாரு. ஓகேவா? அடுத்த கண்டிஷன் பாருங்களேன். மற்றும் வேலை முடிவதற்கு 3 நாட்களுக்கு முன்பு பி வேலையை விட்டு நீங்கினார் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? நல்லா புரியுதுன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் டைமில் சொன்ன அதே கண்டிஷன். வேலை முடிகிறப்ப வேலையை விட்டு போவார் இவர். ஓகேவா? அதுக்கப்புறம் எனில் அந்த வேலையை வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை நாட்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீடிச்சுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? இதில் 2 கண்டிஷனுமே கொடுத்துருக்காங்க. ஒருத்தர் வந்து வேலை ஆரம்பித்த உடனே ஒரு 2 நாளில் வேலையை விட்டு போய்ட்றாரு. இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கார், வேலை முடிகிறப்ப வேலையை விட்டு கிளம்பிட்டார். ஸோ 2 கண்டிஷனுமே இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ எப்படி இந்த சம்ம நம்ம சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான். ஓகேவா? ஏ பி சி. ஓகேவா? ஏயோட எஃபிஷியன்சி 6, பியோட எஃபிஷியன்சி 5, சியோட எஃபிஷியன்சி 4. ஓகேவா? ஸோ தெரிஞ்சிச்சு.
இப்போது வேலை நடக்கிறதுக்கு இப்போ வந்து வேலை எத்தனை நாளில் முடியும் நமக்கு வந்து தெரியாது. ஓகேவா? அது வந்து எக்ஸ் டேஸ்ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போது ஏ என்ன பண்ணுறாரு, வேலை தொடங்கி 2 நாளுக்கு அப்புறம் வேலையை விட்டு போயிடுறாரு. அப்போ அவர் எவ்வளோ நாள் வேலை செஞ்சுருக்காரு நமக்கு தெரியும். ஓகேவா? எத்தனை நாள் வேலை செஞ்சுருக்காரு, 2 டேஸ் தெரியும். அப்போ நம்ம அது வந்து பார்த்தீங்கன்னா கழிக்க தேவையில்லை. ஓகேவா? ஏன்னா வேலை எத்தனை நாள் வேணால் முடியட்டும், எக்ஸ்ன்னு வச்சுருக்கோம். அவர் எத்தனை நாள் வேலை செஞ்சு நமக்கு டேரெக்டாகவே தெரிஞ்சிச்சு. 2 நாள் வேலை செஞ்சுட்டு வேலையை விட்டு ஓடிடுறாரு. அப்போ அவருக்கு 2 போட்டுக்கலாம். அடுத்து பி பாருங்களேன். பி வந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காரு. எவ்வளோ நாள் செய்கிறாரு நமக்கு தெரியல. ஆனால் முடிகிறப்ப வேலையை ஒரு 3 நாளுக்கு முன்னாடி வேலையை விட்டு போயிடுறாரு. அப்போ டோட்டலாக இந்த வேலை முடிக்கிறதுக்கு வந்து எக்ஸ் டேஸ் ஆகுது. மைனஸ் வேலை எத்தனை நாளுக்கு முன்னாடி வேலையை விட்டு போயிட்டாரு, 3 நாள். அதுலேருந்து 3 நாள் வந்து பார்த்தீங்கன்னா முடிக்கிறதுக்கு முன்னாடி கிளம்பிட்டுறாரு. அப்போ டோட்டல் டேஸ்லேருந்து 3 கழிச்சிட்டோம்னா அவர் எவ்வளோ நாள் வேலை செஞ்சார் நமக்கு தெரிஞ்சிருமா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வேலை செஞ்ச டேஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சி வந்து எங்கேயுமே வெளியே போகிறாருன்னு நமக்கு சொல்லவே கிடையாது. அப்போ ஒரு வேலை இருக்க எல்லா நாளுமே அவர் வந்து வேலை செஞ்சுருக்கார். ஓகே, அப்படி அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் போட்டுக்கலாம். ஓகேவா? இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து இது அப்படியே எல்லாத்தையும் பெருக்கி டோட்டல் டார்கெட் எவ்வளோ அதுக்கு ஈக்குவல் பண்ண ஆன்சர் வந்துடும் சொன்னேன்னா, ஸோ பெருக்கலாமா? 6 × 2 12. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 5 வச்சு எக்ஸை பெருக்குனா 5x வரும். ஓகே, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 5 × 3 15. அடுத்து 4 வச்சு எக்ஸை பெருக்குனா 4x ஈக்குவல் டு டோட்டல் டார்கெட் 60 pence. ஓகேவா? இப்போ கூட்டலாமா? 5x இருக்குது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 4x இருக்குது. ரெண்டையும் கூட்டினா என்ன வரும்? 9x வருமா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 15லேருந்து 12 போச்சுன்னா -3 வருமா? -3 ஈக்குவல் டு 60. அடுத்து 9x ஈக்குவல் டு இந்த -3 அந்த வந்தால் +3 ஆகிடுமா? +3 ஆச்சுன்னா 60 + 3 63. அடுத்து x ஈக்குவல் டு 63d/9. 9 9 9 7 9 63. அப்போ x ஈக்குவல் டு 7. ஓகேவா? அப்போ 7 days அப்படிங்கிறது தான் ஆன்சர். அதனால் கேட்டிருக்காங்க எத்தனை அந்த வேலை எத்தனை நாட்களுக்கு வந்து நீடிக்குன்னு கேட்டீங்கன்னா 7 days. ஓகேவா? நல்லா புரிஞ்சிருச்சா? வேலை செஞ்ச ஆரம்பத்திலே ஒரு வேலையை விட்டு போயிட்டாருன்னா எத்தனை நாள்னு நமக்கு தெரியும். 2 நாள் தான் வேலை செஞ்சார், போயிட்டார். அப்போ டேரெக்டாக 2 போட்டுக்கணும். ஓகேவா? ஆனால் வேலை முடிகிறப்ப அவர் போனார்னா நமக்கு எவ்வளோ நாள் வேலை நடந்ததுன்னு இந்த சம்பளம் நமக்கு தெரியாது. ஓகே, அதனால் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். எக்ஸ்ன்னு வைக்கும்போது முடியறதுக்கு ஒரு 3 நாளுக்கு முன்னாடி வேலை போயிட்டானா 3 நாள் லெஸ் பண்ணிட்டேன்னா அவர் மீதி இருக்க நாள் தான் அவர் வந்து வேலை செஞ்சிருப்பார். ஓகேவா? அது தெரியும். இவர் 2 days வேலை செஞ்சிருப்பார். இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டேவும் வேலை செஞ்சுருக்காரு. ஓகேவா? அதனால் அப்படியே போட்டுக்கிறோம். பெருக்கி டோட்டல் டார்கெட்டுக்கு ஈக்குவல் பண்ணிங்கன்னா ஆன்சர் கிடச்சிரும். ஓகேவா? புரிஞ்சிருச்சா? அவ்வளோதான். இதுக்கு மேலே இதில் எதுவும் கேட்க மாட்டாங்க இந்த டைப்பில். ஓகே, இன்னும் ஒரே ஒரு டைப் மட்டும் இருக்குது. அதை கடைசியாக பார்த்து சம முடிச்சு. அதான் இந்த பாட்டோட லாஸ்ட் சம்முக்கு நம்ம வந்துட்டோம். ஓகேவா? டைம் அண்ட் ஒர்க்கோடைய செல்ல பிள்ளை யாருன்னு கேட்டால் நான் இந்த சம் தான் சொல்லுவேன். ஏன்னா சால்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும். கொஞ்சம் டெக்னிக்கலாக நீங்கள் புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஃபஸ்ட்டு நான் சம்மை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏ மற்றும் பி வந்து தனித்தனியே ஒரு வேலையை வந்து பார்த்தீங்கன்னா 9 நாள் 12 நாளில் செய்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மாறி மாறி ஒவ்வொருவரும் ஒரு நாள் வந்து வேலை செய்கிறாங்க. ஓகேவா? முதல்ல ஏ வந்து பார்த்தீங்கன்னா வேலையை தொடங்குறாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, இப்போ எத்தனை நாளில் வேலை முடியும்னு கேட்குறாங்க. ஓகே, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த சம்லலாம் இப்போ வேலை ஸ்டார்ட் ஆனால் ஏபி 2 பேரும் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க வேலையை. அந்த மாதிரி போயிட்டுருக்கோம். ஆனால் இதில் வந்து பார்த்தோம்னா வேலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒருத்தர் மட்டும் தான் வேலை செய்வார். அடுத்த நாள் தான் இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா வேலை செய்வார். ஓகேவா? ஓகே, தனித்தனியாக வேலை செய்வாங்க. அதாவது என்னென்னா இப்போ வேலை ஸ்டார்ட் ஆனால் மொதல் நாள் என்ன பண்ணுவார், ஏ மட்டும் போவார். அன்றைக்கி அவரால் எவ்வளோ பெண் செய்ய முடியுமோ செஞ்சுட்டு வீட்டுக்கு போயிடுவார். 2வது நாள் வந்து பார்த்தீங்கன்னா பி மட்டும் போவார். அவரால் எவ்வளோ பெண் செய்ய முடியுமோ அதை செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்துடுவார். திருப்பி 3வது நாள் என்ன பண்ணுவார், ஏ மட்டும் போவார். அதுமாதிரி ஒரு நாளில் வந்தோம்னா ஒருத்தவங்க மட்டும் தான் வேலை செய்வாங்க. ஓகேவா? மாறி மாறி அடுத்தடுத்த நாள் வந்தோம்னா வேலை செய்வாங்க. ஓகேவா? ஸோ வேலையை வந்து ஏ தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. இப்போ சம்மை எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஏ பி ஏ மற்றும் பி வந்து 9 நாள் 12 நாளில் வேலை செய்கிறாங்க. இப்போ எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும்? 2 12 24 30 36 36ல் 9 வரும். ஓகே, அப்போ 36 பெண் அப்படிங்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட். ஓகேவா? இப்போ ஏ வந்து எத்தனை பெண் செய்வார்? 9 நாள்னா 9 நாள் 36, 12னா 12 36. ஓகே, இப்போ 2 பேர் சேர்ந்தால் ஒரு நாளைக்கு 7 பெண் செய்வாங்க. ஓகேவா? ஆனால் நமக்கு சேர்ந்துலாம் செய்ய போகிறது தனித்தனியாக தான் செய்வாங்க. ஓகேவா? ஸோ இந்த சம்மை கொடுத்தா நம்ம எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணலாம்னா செட்டாக வச்சுக்கணும். ஓகேவா? செட்டுனா என்னென்னா இப்போ ஃபஸ்ட்டு எப்படி பார்க்கலான்னு வச்சுக்கோங்க. ஏ வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு போகிறாரு. எத்தனை பெண்ணை செய்வார்? 4 பெண்ணை செய்வார். 2வது நாள் பி வேலைக்கு போவாரா? போய் என்ன பண்ணுவார்? 3 பெண்ணை செய்வார். ஓகேவா? இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செட்டுன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? அப்போ எத்தனை பெண்ணு செஞ்சுருக்க முடியும்? 7 பெண்ணு செஞ்சுருப்பாங்க. திருப்பி 3வது நாள் ஆரம்பிக்குமா? 3வது நாள் யார் வேலைக்கு போவார்? ஏ வேலைக்கு போவார். ஒரு 4 பெண்ணு. திருப்பி பி ஒரு 3 பெண்ணு. ஓகேவா? இப்போ இதில் எத்தனை பெண்ணு கிடைக்கும்? 7 பெண்ணு. இது வந்து 2வது செட்டுன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? அதாவது ஒரு செட்டுனா ஏ ஒரு நாள் செஞ்ச வேலையும் பி ஒரு நாள் செஞ்ச வேலையும் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்போ ஒரு செட்டில் எத்தனை நாள் இருக்கும்? 2 நாள் இருக்கும். ஓகேவா? எத்தனை பெண்ணு நமக்கு கிடச்சிருக்கும்? 7 பெண்ணு நமக்கு கிடச்சிருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செட்டாக வேலை போயிட்டே இருக்கும்போது என்ன நடக்கும்? 5 செட்டு முடியும் போது எத்தனை பெண் கிடச்சிருக்கும் நம்ம கையில்? ஐஏஎல் 35 பெண் நம்ம வந்து செஞ்சு முடிச்சிருப்போமா? 5 செட்டு முடியும் போது எத்தனை நாள் ஆயிருக்கும்? 10 நாள் ஆயிருக்குமா? ஏன்னா ஒரு செட்டில் 2 நாள் இருக்கும். அப்போ அது மாதிரி 5 செட்டு முடியும் போது ஐஏஎல் 35 பெண்ணு நம்ம வந்து செஞ்சு முடிச்சிருப்போம். ஓகேவா? அப்போ 5 செட்டில் எத்தனை நாள் முடிஞ்சிருக்கும்? 10 நாள் ஆல்ரெடி வேலை வந்தோம்னா முடிஞ்சிருக்கும். ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும்? எத்தனை பெண்ணு நமக்கு என்ன தேவை? ஒரே ஒரு பெண்ணு செஞ்சால் மட்டும் போதும். ஓகேவா? ஸோ
இப்போ இது எப்படி சால்வ் பண்ணலான்னா, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 10 நாள் முடிஞ்சிருச்சு. இப்போ 6வது செட்டு நம்ம போடும்போது என்ன பண்ணுவோம், ஏ தான் வேலைக்கு போவாரு. கிடுகிடுன்னு வேலை செய்யறதுக்கு கிளம்பி போவாரு காலையிலே. ஏ வேலைக்கு போயிட்டு என்ன பண்ணுவாரு, ஃபுல் டே வேலை செய்ய மாட்டாரு. ஏன்னா நமக்கு இன்னும் செய்ய வேண்டியது ஒரே ஒரு பென்னு செஞ்சா மட்டும் வேலை முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான் மொத்த வேலையே முடிஞ்சிருச்சு. ஓகேவா? அப்ப அவரு ஒரு நாள் ஃபுல்லா நமக்கு வந்து வேலை செய்ய தேவையில்ல. அந்த ஒரு பென்னு செய்யறதுக்கு எவ்வளோ நேரமோ, அந்த நேரத்த மட்டும் வேலை செஞ்சுட்டு திரும்பி வீட்டுக்கு வந்துடலாம். ஓகேவா? ஸோ, அப்போ ஒரு நாள் ஃபுல்லா இதுல வந்து 24 ஹார்ஸா? 24 ஹார்ஸ்ல ஒரு பென்னு செய்யறதுக்கு அவருக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு நாள் ஃபுல்லா ஒரு 4 பென்னு செய்வாரு. அப்ப ஒரு பென்னு செய்யறதுக்கு 6 மணி நேரம் ஆகுமா? 4 6 24 ஓகேவா? அப்போ ஒரு பென்னு செய்யறதுக்கு மட்டும் 6 மணி நேரம் ஆகும். அந்த நேரம் மட்டும் அவர் வேலை செஞ்சா போதும். மீதி நேரத்துக்கு வீட்டுக்கு வந்துடலாமா? அப்ப டோட்டல் 24 ஹார்ஸ்ல 6 ஹார்ஸ் அவர் வேலை செஞ்சா போதும். ஓகேவா? இப்போ இது சிம்ப்ளிஃபை பண்ணா என்ன வரும்? 1 6 6 4 6 24 ஓகேவா? 1/4 அதான். அதான் இந்த வேலை முடியறதுக்கு ஆகக்கூடிய டேஸ் 10 நாள் இன்ட்டு 1/4 ஓகேவா? 4ல் ஒரு பங்கு டைம் ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலனா நான் இன்னொரு மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது புரியுதான்னு பாருங்கள். ஓகே, இப்போ 5 செட்டு முடியும் போது 10 நாள் ஆயிடுச்சு. 35 பென்னு செஞ்சாச்சு. இன்னும் வந்து பார்த்தோன்னா ஒரு பென்னு செய்யணும். ஓகேவா? இப்போ 6வது செட்டு ஸ்டார்ட் ஆகும். 6வது செட்டு ஸ்டார்ட் ஆகும்போது யார் வேலையை ஸ்டார்ட் பண்ணுவார்? ஏ தான் போவார். ஓகேவா? அப்போ ஏ போகும்போது என்ன பண்ணுவார்? அவர் ஒரு நாளைக்கு எத்தனை பென்னு செய்ய முடியும்? அவரால் 4 பென்னா செய்ய முடியும். ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 4 பென்னு செய்ய தேவையில்ல. ஒரு பென்னு செஞ்சாலே டார்கெட் கம்ப்ளீட் ஆகிடுது. அப்போ 4ல் ஒரு பென்னு செய்யறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுமோ அது மட்டும் அவர் வேலை செஞ்சால் போதும். ஓகேவா? அப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர். ஓகே, அவ்வளோதான். நம்ம இந்த டைப்பை வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிக்கலாம். ஓகேவா? தயவுசெய்து யாரும் வந்து பார்த்தீங்கன்னா மெமரிலாம் பண்ணிடாதீங்க. நான் என்ன விஷயம் சொல்ல வரேனோ அந்த விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? அப்போ தான் ஒரு வேளை அந்த டேஸ்லாம் மாற்றி கொடுக்கும்போது வந்து பார்த்தோன்னா நீங்களே உங்களை ஓனாக அந்த கான்செப்ட் அப்ளை பண்ணி ஆன்சர் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, சம்ஸ்லாம் உங்கள் எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஓகேவா? வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கப்பா. அப்புறம் சம்ஸில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கிளியர் பண்ண ட்ரை பண்ணுறேன். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.